ஓகே ஃபைன். ஸ்டார்ட் பண்ணுவோம். அஹ், இந்த கிளாஸ் என்னன்னு சொன்னா RMIIல ஆன்லைன் மூலமா செய்யறதுல முதலாவது கிளாஸ். ஸ்டார்ட் பண்ண என்னைய பத்தி நான் சொல்லணும்னு சொன்னா, நான் ஆஷிர், மொரட்டுவா யூனிவர்சிட்டியில எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அது போதும்னு நினைக்கிறேன். அதை பத்தி மேலதிகமா என்ன சரி யாருக்காலும் தெரியறது சொன்னா இதை போய்த்து தட்டி பார்க்கலும் சர்ச் பண்ணி பார்க்கலும். ரைட், ஓகே. இப்ப முதலாவது இந்த கிளாஸ் பிளான் என்னன்னு சொன்னா, இந்த கிளாஸ ஸ்டார்ட் பண்ற எனக்கு இருந்து, பட் அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சு இருக்கணும். பேசிக் அல்ஜிப்ரான்னு சொல்லி பேசிக்ல விரிவுகள், அடுத்த சமன்பாடு, அல்ல சமன்பாட்டுல அன்னைக்குமே காரணியாக்கம் வரும், பின்னங்கள் அப்படி இப்படி வரும். அதுபோலதான் சமன்பாடு, அப்புறம் சுட்டி மடக்கை, அடுத்தது விகிதம் விகித சமன். இன்னைக்குமே நான் மெயின் டாபிக் தான் எழுதி. அடுத்தது அல்ஜிப்ராக்கு என்ன சொன்னா ரியல் நம்பர்ஸ் மெய் எண்கள், அடுத்தது சமநிலை, அடுத்தது ஆய்வேட்டு கொண்டு வரும் சின்ன பாடம். அடுத்தது பல்லுறுப்பு. உண்மையா இது கொஞ்சம் பெரிய பாட்டம். பல்லுறுப்பு இது பெருசு இல்லை பார்த்தான். அது நான் மெயின் டுபியர் எழுதிக்கிறேன். மீதி தேற்றம் காரணம் அது முன்னுக்கு வகுத்தல் கோரிதம் அப்படியெல்லாம் நீக்கி, பட் மெயின் டாபிக் மட்டும் தான் நான் எழுதிக்கிறேன். பல்லுறுப்பியல்ல மீதி தேற்றம் காரணி தேற்றம், அதுக்கப்புறம் பகுதி பின்னங்கள் கான்செப்ட். இது எல்லாத்துக்கும் பிறகுதான் இன்னைக்கு வரணும். பட் நாங்க இந்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்றது இன்னைக்கு இதுக்கான ரெக்கார்டிங்ஸ் எங்களோட RMIIல அவைலபிள் ஆகும். அதை அந்த டைமுக்கு பார்த்து கொள்ளையும் அப்படின்னா அவைலபிள் ஆகும். நாங்கள் இது தருவோம். ரைட், சரி. இப்போ ஸ்டார்ட் பண்றது திருகோண கணிதம். ரைட், முதலாவது திருகோண கணிதத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா எங்களோட பேப்பர் தெரியும். பியூர் அப்ளைடு, அதாவது பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்ட். இது அதுல பார்ட் ஒன்ல ஸ்ட்ரக்சர் 10, அதுல 10வது கேள்வியா பொதுவா வரும். ஓ, அதுபடி 10வது கேள்வியா பொதுவா வரும். ஒரு ஸ்ட்ரக்சர் வினா கொண்டு வரும். இந்த ட்ரிக்னோமெட்ரியில இது திருகோண கணிதத்துல இது. அது இல்லாம எஸ்ஏல 17வது எஸ்ஏயா, 17வது. உண்மையா 17வது மீன் 10க்கு போறோம். 11 12 அப்படின்னு 7 எஸ்ஏ வரும். அந்த 7 எஸ்ஏல 7வது எஸ்ஏ உண்மையா 17வது கேள்வி இல்லாவது 7வது எஸ்ஏ, அதாவது ரெண்டே லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் லாஸ்டாவது எஸ்ஏலையும் லாஸ்டா வரும் இந்த ட்ரிக்னோமெட்ரியில இருந்து கேள்வி. ரைட், அப்ப இன்னைக்கு இதுல கட்டாயம் இதை செய்யணும். இதை சாய்ஸ்ல விட்டுறா ஏழு விட்டாலும் விட்டுறதுன்றது ரெண்டாவது விஷயம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, பேப்பர்லயும் வருவது ஃபைனல் பேப்பர்ல. அது மட்டும் இல்லாம நிறைய பாடம் படிக்கிறதுக்கு இது தேவை. இது இல்லாம சில கேள்விகள் பாடங்கள் படிக்கலாம். இது ஒரு அடிப்படை. உண்மையா சொல்லுவாங்க, இந்த பேசிக்கையும் இந்த அல்ஜிப்ராவும் ட்ரிக்னோமெட்ரி பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்படி அப்படி மாற முக்கியமான விஷயம்தான். அப்ப இந்த ட்ரிக்னோமெட்ரி பாடத்தை படிச்சு கேள்வி செய்யுதுன்றது ஒரு பக்கம் ஈக்கட்டும். அது இல்லாம இந்த பாடத்தை படிச்சுக்கணும். வேற வேற பாடங்கள் இருக்கு அப்ளைட்ல. இந்த பாடம் பார்ட் 2ல சிலதுக்குள்ளே வரும். இந்த ட்ரிக்னோமெட்ரி வரும், அடிப்படை வரும். அது இல்லாம பிசிக்ஸ்ல வரலாம். அப்படி பிசிக்ஸ்ல வரலாம்ல வரும். அப்படி அப்படி முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த திருமண கணிதம் சொல்றது. இவ்வளவு நாள சம்டைம் இதை படிச்சுக்கும், இதெல்லாம் படிச்சுட்டு கேள்வி செஞ்சுட்டு நான் ஏழு மெட் செல்றதும் அவ்வளோ அழகு இல்லை. ஆனா நான் ட்ரிக்னோமெட்ரி படிச்சுட்டு நான் ஏழு மெட் செய்ய போறேன், மெட் செஞ்சு கொண்டு செல்றது ஓரளவு பொருத்தமா இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியம்னு சொல்ல வரதுக்காக சில சில கதையை கதை செய்தான். இப்ப ரைட், நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப ட்ரிக்னோமெட்ரின்ற பாடத்தை. ரைட், ஓகே.
ரைட். இப்ப இந்த திருகோண கணிதம்ன்ற பாடத்துக்குள்ள வந்தது சொன்னா இந்த பாடத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போறது ஜீரோல இருந்து, பட் அதை முடிக்க போற இடம் அது முடிச்ச போல உங்களுக்கு விளங்கும் எப்படின்னு சொல்லி அப்படின்னா கீழ் மட்டத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தான் செல்ல வரேன்னா ஜீரோ அதுக்கும் கீழே மறைன்னு சொன்னாலும் கீழே இல்லை எனக்கு தெரியா. அப்படி கீழ் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போறது அது முடிச்ச போல உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரின்னு சொல்லு. ரைட். சின்ன சின்ன விஷயத்துல ஸ்டார்ட் பண்ற ஒவ்வொன்றா போட்டு 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 முடிய வரை பார்ப்போம். ரைட். இந்த திருகோண கணிதத்துல முதலாவது முதலாவது கோணம். அது பேர்ல இது திருக்கோண கோணம். ரைட். சின்னதா ஹெடிங்கோட போட்டுவோம் கோணம். சரியா? கோணம்டா என்ன? சரி, கோணம்னா என்ன அப்படிங்கிறது கோணம் எப்படி உருவாகுது எங்களுக்கு தெரியும். நான் அது படிச்சுக்கிறேன், கேள்விப்பட்ட எல்லா விஷயம். ரெண்டு நேர்கோடு ஒன்றை ஒன்று வெட்ட போகலே கோணம் உருவாகும். உண்மையா ரெண்டு கோணம் உருவாகும். ரெண்டு கோணம் உருவாகும். இதுக்கு சமத்துவத்தை கோணம், அதாவது ரெண்டு கோணம் உருவாகும்னு சொன்னேன். அப்ப உண்மையா பேசிக்ல ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றேன். ஜீரோன்னு நான் சொன்னேன். அது மாதிரி ஒரு லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பட் முடிக்க கூட வருது. ரைட் தானே? முதலாவது கோணம். கோணம் எப்படி உருவாகுற ரைட். சாரி, சின்ன சின்ன விஷயம். ஓகே. ரைட். உருவாகும். சரி சரி, கோணம் உருவாகணும். இப்ப எங்களுக்கு தெரியும், நான் பிசிக்ஸ்ல படிச்சிருக்கு, இது சரி ஒரு பௌதிக கணியம் உண்டு அழகு எல்லாத்துக்கும் இல்ல. பௌதிக கணியத்துக்கு அழகு இப்ப நான் இப்படி சொன்னா இல்ல எல்லா பௌதிக கணியத்துக்கும் அழகு பரிமாணம் அதுக்கு இல்லை அப்படி இல்ல. பௌதிக கணிகளுக்கு அழகு இருக்கலாம், பரிமாணவிகள் தானே. அந்த அடிப்படையில் கோணத்துக்கும் அழகிக்கிற தானே தெரியும். பாகையில் ஒரு அளவு தாக்கு தானே. அப்ப நான் அழகு இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியுமே உங்களுக்கு கோணத்துக்கு அழகு. சரி, கோணத்தை அளக்குற அழகு என்ன? அப்ப கோணம் அப்படின்றா அது அளக்கேன்னு சொன்னா அது ஒரு அளவுண்டிக்குமே யூனிட் ஒண்டிக்குமே அழகு. ஓ, இப்பதானே சொன்ன பாகை பாகை. ரைட். கோணத்தை அளக்குற அழகு அழகு பாகை டிகிரின்னு சொல்லுவோம். பாகை. சரி, பாகை மட்டும் கோணத்தை அளக்குற அழகு இல்ல, பாகை மட்டும் அழகு. பாகை மட்டுமா அழகு கேட்டா இல்லை, இன்னொன்று மீது என்னன்னு சொன்னா அதை நீங்க சம்டைம் படிச்சீங்க, சம்டைம் இல்ல பிசிக்ஸ்ல படிச்சீங்க. ரேடியன். உண்மையா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா நினைக்கோங்க. இன்னைக்கு நாங்க ஒரு தளத்துல உள்ள கோணம் தான் பார்க்கிறோம். தலக்கோணம் இது, திண்ம கோணம் இது. திண்ம கோணம் இல்ல, தலக்கோணம். ஒரு தளத்தில் உள்ள கோணம் தளக்கிறது தான் ரேடியன். திண்ம கோணம்டா வேற, அது பிசிக்ஸ்ல படிச்சீங்க தெரியும். ரைட். ஒரு தளத்துல உள்ள கோணம் தளக்கிற வந்து ரெண்டு அழகி. இப்ப என்ன ரெண்டு அழகு? இப்ப உண்மையா ஒரு நீளமும் நடக்குற சரி, நான் எழுதி மீட்டர் அடிக்கிற மாதிரி அடின்னு பழைய காலத்துல அடியும் பெரிய அடின்னு அத மாதிரி நினைக்கிறேன். பாகைக்குது. அடுத்தது ரேடியன். சரி, அடுத்தது இந்த ட்ரிக்னோமெட்ரியில இந்த கோணத்தை அளக்க போகலே ஒரு ஒரு நியமம் உண்டு. என்னன்னு சொன்னா கிடையோட இடஞ்சுழி அளக்கிற கோணம் இங்கே, கிடையோட இடஞ்சுழி அளக்கிற கோணம் அதை நாங்க பிளஸ் சொல்லுவோம். அதே மாதிரி கிடையோட வலஞ்சுழியா அளக்குற கோணத்தை நாங்க மைனஸ் சொல்லுவோம். ரைட். ஏன் அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு திசை மாறி இப்போ கிடைக்கும். திசை மாறி திசைக்கோள் நான் சொல்றேன். திசைக்கோள் பார்க்க போகலையே அந்த வலஞ்சுழியை தான் பார்க்குற திசைக்கோள். வலஞ்சுழியாவா இடஞ்சுழியாவா இல்ல, அது அத மாதிரி ஒரு கான்செப்ட். திசைக்கோள் வளைக்கோள் இல்ல. இன்னைக்கு நாங்க ட்ரிக்னோமெட்ரியில ஒரு வளமை இடஞ்சுழிதா திசைக்கோள் வளைஞ்சு பார்க்க இதே விஷயம் நான் சொல்ல இன்னைக்கு அப்படி மாறி ஒரு கான்செப்ட் கிடைக்கிறாங்க. திசை மாறி. சரியா? போக்குன்னு சொன்னாலும் இல்ல இல்ல போக்குன்னு சொன்னா இல்ல, போக்குன்னு சொன்னா இல்ல, திசை தான். ரைட்டா? இடஞ்சுழி அளக்குற கோணத்தை நாங்க பிளஸ் சொல்லுவோம், வலஞ்சுழி அளக்குறது மைனஸ் சொல்லுவோம். இப்ப நான் அச்சர கணிதத்துல எங்களுக்கு தெரியும், நான் சம்டைம் ஒரு தெரியாத கணிதம் கொண்டு எக்ஸல் போட்டு போறேன், வைடு போட்டு போறேன். அத மாதிரி கோணத்துக்கு பொதுவா நாங்க ஒரு சில சில அதுக்கு எக்ஸல் போடா போனதுக்கு பிளாண்டில சில சில குறியீடுகள் போடுறேன். நான் சும்மா சொல்றேன்னு சொன்னா டீட்டான்னு போடுவோம், அதே மாதிரி அல்பான்னு போடுவோம், அதே மாதிரி பீட்டான்னு போடுவோம், கேமான்னு போடுவோம். அப்படி நிறைய ஒமேகா ஷை அப்படி இப்படி நிறைய அப்படி இப்படிதான் கட்டா அப்படி கட்டாயம் இல்ல, ஜஸ்ட் போடுறேன். இப்ப நாங்க எக்ஸுக்கு நாங்க நீங்க போட கேடு போட இல்ல இல்ல பொது நாளைக்கு எக்ஸ் போட அது மாதிரி ஒரு விஷயம் தான்
இப்போ இதுல நான் ஏன் சொன்னா கண்ட பயப்பூட்டு இல்லைன்னு சொல்றது தீட்டா அல்பா பீட்டா கேமா அப்படின்னு போடலாம். ரைட், சரி. இப்ப நான் சொன்னேன் கிடையோட இடைச்சுழி அளக்கிற கோணத்தை நான் பிளஸ் தீட்டா பிளஸ் கோணம் அப்படி சொல்லுவோம். கிடையோட வலஞ்சுழி அளக்கிற கோணத்தை மைனஸ் மைனஸ் தீட்டான்னு ஒரு நியமம். தெரியணுமா? கட்டாயம் தெரியும். தெரியணும் சொல்றேன். அப்ப கோணம் போட்டுக்கோங்க, இந்த பீக்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கொள்ளையிலும் அமைச்சனுக்கு தேவைங்கிற கோடிட்ட வழியால போஸ்ட் பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. இனி விலை கொள்ளணும் வேற நோட்டம் எழுதி கொள்ள வேண்டியதான். கிடையோட இடஞ்சுழி அளக்கிற கோணத்தை பிளஸ் கிடையோட வலஞ்சுழி அளக்கிற கோணத்தை மைனஸ் சொல்லி குறிக்கும். குயிக்க மார்க் பண்ணிக்கோங்க. ரைட், மார்க் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும். எதுன்னு சொல்லி புறவு விளங்கும் கட்டாய முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நீங்க சம்டைம் கேள்விகள் எல்லாம் வரும் பாசைகள் வரும் அப்படி கேள்விகள் நீங்க காணுவீங்க. எங்கயாலும் நீங்க 30 கோணமுண்ட குறிச்சிக்குது, கோணமுண்ட குறிச்சிக்குது 30 பாகைன்னு குறிக்கிறது தானே. அப்படின்னா இப்ப சொல்லலும் ஒரு 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 எங்கேயோ போகுது, ஒரு வாகனம் ஒன்று போகுது, கிடையிலிருந்து 30 பாகை மேற்கா போகுது, சாரி கிடையிலிருந்து இடஞ்சுழியா 30 பாகை அப்படி வாழ்ந்து போகுது, இல்லாட்டி கிழக்கிலிருந்து 30 பாகை வடக்கா அப்படின்னு போகுதுன்னு சொல்லி 30 பாகை கண்டிப்பீங்க. சரி, அது மாதிரி இங்க ரேடியன் நீங்க கண்டிப்பீங்களா? ஓ, கண்டிக்கேது சம்டைம். இல்லைன்னா என்ன சொல்லணும், ஒரு ரேடியனோ 2 ரேடியன், 2 முக்கியமே 3 ரேடியன் அப்படின்னு காணி போறேன்னு சொல்லுங்க. அப்ப சும்மா சரி எங்க சரி கிடையோட இல்லாட்டி கிழக்கிலிருந்து தீட்டா கோணம், கிடையிலிருந்து தீட்டா கோணம் அப்படின்னு சொல்லி சரி உங்களுக்கு கேள்வி என்ன சொல்ல வர ஒரு விளங்கும். அப்படின்னா கேள்வியோட தீட்டா கோணம் இப்படி சரி வருவது கோணம் தானே சொல்லி அதே யூனிட் என்ன அழகு என்ன அழகு வந்து பாகையில ரேடியன் அழகு. சரி, இப்ப இதனை தீட்டா கோணம் என்ன என்ன எடுக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. பாகை தானே நான் சின்னத்தின் வழியாக பாகை எடுக்கிறா, இல்லாட்டி ரேடியன் எடுக்கிறா, இல்லாட்டி என்ன வெடிக்கிறா, கேள்வி இல்லையா? நான் கேட்காத விஷயம் விளங்குது. முக்கியமான விஷயம் நான் சும்மா விஷயம் சொல்லல. இதெல்லாம் சின்ன 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 விஷயம் முக்கியம். இதெல்லாம் மிஸ் பண்றதாலதான் ப்ராப்ளம். முக்கியமான விஷயம் இப்படி கேள்வி ஒண்ணுல டீட்டா கோணம், அது போல டீட்டான்ற கோணம் ஆயிருக்கும், அது வேற விஷயம். டீட்டா கோணம் தாரான் கேள்வி வைக்கலாம், எங்கேயாவது வைக்கலாம். ஒரு இந்த ட்ரிக்னோமெட்ரியிலே வரலாம். அப்படி தந்தா நீங்க இதே எடுப்பீங்க. டீட்டான்னு எடுக்கிறா, இந்த சாரி இந்த பாயிண்ட் எடுக்கிறா, வேரியன்ட் எடுக்கிறா. முக்கியமான விஷயம் நல்ல விளைவிக்கோங்க. அதுதான் ஏன் நான் சொல்ல வந்த போய் எங்கயாலும் உங்களுக்கு யூனிட் மென்ஷன் பண்ணாம, அதாவது அழக குறிப்பிடாம ஒரு கோணம் அப்படி தந்தீங்கா, இப்படி ஜஸ்ட் தந்தீங்கா டீட்டாண்டு சரி, இல்லாட்டி ஜஸ்ட் அல்பாண்டு சரி, பீட்டா அப்படி தந்தீங்கா அது ரேடியனை குறிக்கும். ரேடியனை குறிக்கும். அப்ப எந்த சரி ஒரு கோணம் உள்ள ஒரு கொஸ்டின் உள்ள டீட்டா கோணம் அப்படின்ற மீனிங் அது தீட்டா ரேடியன். இப்ப நீங்க யோசிக்கிற ரேடியன்டால எனக்கு என்னன்னு தெரிய வேண்டிய வெயிட் எல்லாம் வரும். வெயிட் வருவேன்னா கொஞ்சம் வெயிட் இந்த கிளாஸ்ல வரும் வெயிட். இப்ப நீங்க யோசிக்கவே இப்ப தீட்டா அந்த பாகைண்டா இத்தனை பாகைண்டா ஐயா வண்டிக்கு 90 பாகைண்டா ஐயா வண்டிக்கு அத மாதிரி விளைக்கும் இது ஒரு அளவு. தீட்டாண்டா என்னமோ ஒரு கோணம் அளவு. அந்த அளவு ரைட் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்க சொல்ற அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். எங்கேயாலும் அழகு குறிப்பிடாம ஒரு கோணம் தந்தீங்கன்னா அது ரேடியன்ல தான் அடுத்த கொஸ்டின்ல இப்போ வந்தா இதை விளைவிக்கணும். ரைட், சரி, முக்கியமான குறிப்பை மார்க் பண்ணிக்கோங்க. முதல்ல இதை போட்டு எழுதிட்டீங்க, அடுத்து இதை போட்டு எழுதிக்கோங்க. எங்கேயாலும் எழுதிக்கோங்க. அழகு குறிப்பிடாம ஒரு கோணம் வந்தா அது ரேடியன் குறிக்கும். ரைட், சரி, அடுத்த விஷயம். இப்ப எங்களுக்கு இந்த எனக்கு இப்ப பாகை வந்து என்னோட உடம்புக்குள்ள இருக்கு. பாகைண்டா என்ன உள்ளது, பாகைண்டா என்னான்னு கேட்டா பாகை மாடல நான் கண்டிக்கே பாகைலாம். ரைட், பாகைண்டா என்ன? பாகைடா சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா இந்த டிகிரின்னு சொன்னா என்னான்னு சொன்னா ஒரு வட்டம் ஒன்றை நீங்க எடுத்து, அதாவது புள்ளிய சுத்தி வட்டம் ஒன்று எடுத்து அந்த வட்டத்தை பாதியை நீங்க 360 பிரிச்சா, அப்படி 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 360 பிரிச்சா அந்த ஒரு பகுதி மையத்துல எதிரமைக்கிற கோணம் வீகு. அந்த ஒரு பகுதி மையத்துல எதிரமைக்கிற கோணம் வீகு, அதுதான் ஒரு பாகம்.
அப்ப எனக்கு ஒரு பாகை சொன்னா 2 பாகை சொன்னேன் 3 பாகை சொன்னேன் எத்தனை பாகை வேணும்னு சொன்னீங்க. அப்ப இங்க சிம்பிளா விலைக்கு கொள்ளணும். பாகைனா என்ன இது தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம். நான் சொன்னேன் நான் சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். அது மாதிரிதான் ஒரு பாகை பாகைக்கான டெபினிஷன் வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னா ஒரு வட்டமுண்டம் அட பகுதியை 360 பங்கா பிரிச்சு ஒரு பங்கு மையத்துல எதிரமைக்கிற கோணம் தான் ஒரு கோணம். அப்ப நீங்க ரேடியன் நீங்க சொல்ற ரேடியன் இல்ல தெரிய வேணும் உடம்புக்குள்ள. இப்ப இந்த இப்ப நான் இதுக்கு பொறவு செய்கிற முக்கிய நோக்கம் இந்த பாலை எங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த ரேடியனை கொண்டு வாரு. என்ன செய்யணும்னா பொறவு இந்த திருகோண கணிதத்துல மிச்சம் யூஸ் பண்ற ரேடியன். பாகை யூஸ் பண்ண இல்ல கூடுதல் ரேடியன் யூஸ் பண்றேன். பாகை எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியணுமோ தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி ரேடியனை தெரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுக்கு ரேடியன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தானே. ரைட். அப்ப சின்ன எங்களுக்கு போடுங்க ரேடியன் அளவீடு. சின்ன ரேடியன் போடுங்க ரேடியன் அளவீடு. ரேடியன் அளவீடு ரேடியன் அளவீடு. ரைட். ரேடியன் அளவீடு. ரேடியன் அளவீடு என்ன? நான் முதலாவது டெபினிஷன் வரைவிலக்கணத்தை ஜஸ்ட் சொல்றேன். விலங்காடி பறவ இல்லாத விலங்கு சரிதானே. ரைட். ரேடியன் அளவீடு. ரேடியன் அளவீடுன்னா என்ன? ஒரு வட்டம் உண்டிக்க போகலே வட்டத்துல மையம் இதாயிக்க போகலே வட்டத்துக்கு ஆரை உண்டிக்குதானே. அந்த ஆரை நான் ஆறுன்னு சொல்றேன். ஆர் மீன் அந்த நீளம் ஆர் அலகு 7 சென்டிமீட்டர் அப்படி சம்திங் ஆர் அலகு சரியா. ஆர் நீளம் உள்ள ஆரை உடைய ஒரு வட்டம் சரியா. ரைட். இப்ப நான் முதலாவது பாகைன்னு என்னன்னு சொன்னேன். பாகையில மூலம் ஒரு பாகையை பத்தி உங்களுக்கு நான் ஐடியா தரேன்டா ஒரு பாகை இவ்வளவு உங்களுக்கு ஒரு 11 தந்தா போதும் தானே. ஒரு பாகை வரும் அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ஒரு பாகை 2 பாகை உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்பனா ஒரு பாகையோட ஐடியா தான் உங்களுக்கு எத்தனை பாகை வேணும். அதே மாதிரி நீங்க என்ன ஒரு ரேடியனோட ஐடியா வந்து அவங்களுக்கு தந்தா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புக்குள்ள வந்துடும் சொல்றேன். ஒத்துக்கொள்றீங்க. அப்ப நீங்க நான் ஒரு ரேடியன் என்னன்னு சொல்லுவாங்க. அதுதான் விஷயம். ரேடியன் அளவீடு. நீங்க என்ன செய்யணும்னா ஒரு நூல் தூண் எடுத்து இந்த ஆரைய கலந்து கொண்டுட்டு அதை கொண்டு போயிட்டு நீங்க இந்த பருதியில வைங்க. இந்த இந்த பருதியில வைங்க. வச்சா இவ்வளவு மட்டும் ஒரு மாதிரி வரும். அங்க நீளம் தான் ஆர். ஆரைக்கு சமனான நீளமுடைய பருதியில துண்டு. அது மையத்துல ஒரு கோணத்தை எதிரமைக்கும் தானே. அந்த கோணம் இதுதானே. அந்த கோணம் தான் ஒரு ரேடியன். நான் இப்போ ஒரு ரேடியன் சொல்றேன். ஒரு பாகை என்னன்னு தெரியும் 360 பிரிச்சா. அது மாதிரி ஒரு ரேடியன் என்ன சொன்னா ஆரையில சரியான நீளமுடைய ஒரு பகுதியில கொண்டு வச்சா அது மையத்துல இருக்கிற கோணம். அதுதான் ஒரு ரேடியன். விளங்கிடுச்சு என்ன சொல்ல வாருன்னு சொல்லி. அப்ப ஒரு ரேடியனோட நான் சரி. இன்னொரு விஷயம் வருவோமே. இப்ப இப்படி ஒரு கோணம் முடியும் சரியா. இப்படி ஒரு கோணம் முடியும் இதையோட இப்படி ஒரு சம்திங் இந்த அளவு கோணம் முடியும். இப்ப நான் கேட்கிறேன் எனக்கு இந்த கோணம் இந்த கோணம் முடியுதானே. இந்த கோணத்தை எனக்கு செல்லுங்க. நீங்க அளந்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய அதுக்கே முடியல. எனக்கு பாயம் தான். பாயம் வந்தாச்சு கணக்க வச்சாச்சு அதான் சரியாச்சு. பாயில சொல்லுவீங்க. நான் கேட்கிறேன் எனக்கு நீங்க பாயில வானம் ரேடியன்ல சொல்லணும். எப்படின்னு சொல்லி ரேடியன்ல சொல்லுங்க. ரேடியன்ல அளக்கிறதுக்கு உண்மையா கருவி இருக்குது. பட் நிறைய பேர் கண்டிக்காது அப்படிதான் நீக்காது. எனக்கு இப்ப எப்படி வந்து சொல்லணும். கருவியை எப்படி எனக்கு இப்படி வந்து சொல்லணும். சொல்லலாம் சொல்லு. எப்படி தெரியுமா? கவராயத்துல நீ இங்க வச்சுட்டு இங்க தானே இப்படி ஒரு வில் வெட்டுங்கள். உங்களுக்கு விரும்பினா நீள முடிய வெட்டேன். விரும்பினா நீள முடிய வில் வெட்டுங்கோ. வெட்டிட்டு சரியா ஒரு நூல் துண்டு எடுத்து இதை வில்ல வச்சு அந்த வில்ல நீளத்தை அளந்துக்கோங்க. இந்த வில் வெட்டின நீளத்தை அளந்துக்கோங்க. அதை நான் எஸ்ன்னு சொல்றேன். இந்த நீளத்தை நான் எஸ்ன்னு சொல்றேன். இந்த நீளத்தை எஸ்ன்னு சொல்றேன். அதை மாதிரி வெட்டினா இந்த நீளம் கலந்து கொள்ளைங்க தானே. உண்மை அளந்து கொள்றேன்டா ஒன்று அடிமட்டத்தை கலக்கேதும் இல்லைண்டா சரியண்டா கவராயத்தை வச்சு அந்த கவராயம் அடுத்தது பேர் எடுத்தது அதை வச்சு அளக்கேதுன்னு அதை வச்சு அளக்கணும். சரி.
அந்த நீளம் கோணம் அதை நான் ஆறுன்னு சொல்றேன். ஆர் உண்மையே நோக்கம் என்ன? நோக்க இந்த கோணத்தை அளக்கிறது உண்மையா ரேடியன் அளக்கிறது. விளங்கி விஷயம். சரி, அப்ப இந்த கோணத்தை அளக்கணும். அதுக்கு நான் முதலாவது சொன்னேன் இந்த வில்ல நீளத்தை அளந்துக்கோங்கோ. அதை எஸ்ன்னு சொல்றேன். இந்த இந்த நீளத்தை அளந்துக்கோங்க, அதை ஆர்ன்னு சொல்றேன். ரைட் தானே? ரைட். இப்ப இந்த கோணம் எனக்கு ரேடியன்ல வேணுமே. ரேடியன்ல வேணும். இந்த கோணம் இதுதான் வேணும். அந்த கோணத்தை நான் டீட்டான்னு சொன்னா அந்த டீட்டா எதுக்கு சமன்ட்டு சொன்னா எஸ் ஆற பிரிக்கும். ஆனா வாரவிய ரேடியன் ஆற விஷயம் தானே. ஆற விஷயம். அப்போ ஒரு ரேடியன்ல வேணும் என்ன தெரியுமா? வில்ல வெட்டுக்கோ. அந்த வில்ல வெட்டி வில்ல அந்த பகுதியில இருந்து வருந்தானே அந்த நீளத்தை நீங்க எஸ்ஸும் ஆரம் எடுத்து எஸ் ஆறால பிரிச்சா ஆரடிக்கு அது பாகையில ரேடியன். ஜஸ்ட் பிரிச்சா ஒரு நம்பர் வரும். இதுவும் ஒரு நம்பர் நம்பர் இதுவும் ஒரு நம்பர் நம்பரை பிரிச்சா வார நம்பர் அந்த நம்பர் ரேடியன். அதாவது அந்த அந்த அமௌண்ட் அந்த அளவு ரேடியன் தான் அந்த கோணத்து இது பெஞ்சா இதுதான் விஷயம். இதுவுமே ரேடியன்ல வருது. அடுத்து என்ன டீட்டா பாகைட்டு போடல ஏன் போடணும் உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு முடிவோடு சரி முக்கிய முடிவு எப்படி லிங்க் ஆகுது முடிவோடு சொன்னேன். எங்கேயாவது அலை குறிப்பிடல ரேடியன் அர்த்தம். அப்ப டீட்டான்னு போட்ட அர்த்தம் இது. அப்ப நான் சும்மா சார் இன்னைக்கு அலை குறிப்பிடல அப்படி அர்த்தம் என்ன இனிமே ரேடியன்ல இது அர்த்தம். அது பெருசா அன்னைக்கு யோசிக்க தேவையில்ல. விஷயம் இதான் நான் சும்மா வந்ததுக்காக வேண்டி சொல்லிட்டு போகுது. ரைட். அப்ப எனக்கு ரேடியன் இப்ப என்ன ரேடியன் என்ன ரேடியன் சொன்னா ஆறு நீளம் எடுத்தாச்சு வச்சாச்சு கோணத்தை பார்த்தாச்சு. ஆறு அளவான கோணம் மையத்தில் இருக்கிற கோணம் தான் ஒரு ரேடியன். அதே மாதிரி ரேடியன் அளக்க தெரியுமா? அளக்க தெரியும். சரி, இப்ப நீ இன்னொருத்தர் யாரும் கேக்குறீங்க நீங்க இவ்வளவு தானே வெட்டீங்க, நான் என்ன பெருசா வெட்டினா இது போரை தானே, நான் பெருசா வெட்டி இவ்வளவு காலம் மாதிரி. அப்ப எஸ் கூடுது. எஸ் கூடினா அதே மாதிரி ஆறு கூடும் கீழால. அந்த வீதம் மாறும். எஸ் இன் கீழ் ஆறுன்ற விகிதமிக்கே அது மாறும். விளைஞ்சா ரைட். அப்ப ரேடியன் அளவுக்கு போட்டு ஒரு ரேடியன் மார்க் பண்ணிக்கோங்க. ரேடியன் அளத்தல் போட்டு இதை எழுதிக்கோங்க. இல்லாட்டி அளத்தல் தேவையில்லை, இதை எழுதிக்கோங்க. முக்கியம் முக்கியம் முக்கியம். இப்ப ரேடியன் உடம்புல லைட்டா வந்துட்டு இது என்ன ஃபெமிலியர் ஆகணும் அது வேற விஷயம். குயிக் மார்க் பண்ணிக்கோங்க. வீடியோ போஸ்ட் பண்ணி சரி உங்களுக்கு மார்க் பண்ணிப்பேன். ரைட். சரி, இப்ப எனக்கு நான் இதை அழிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு செல்லுவோ இப்ப நான் இன்னைக்கு சொன்னேன் தானே இன்னைக்கு சொன்னேன் தானே இன்னைக்கு சொன்னேன் தானே ஆரை ஆராய்க்க போகக்கூடாது. இந்த நீளம் ஒரு ஆர் இந்த நீளம் ஆறா இருந்தா இந்த கோணம் எவ்வளோ? ஒரு ரேடியன் சரி தெரியும். ஒரு ரேடியன் தெரியும். இதே மாதிரி நான் இன்னொரு இதே மாதிரி ஆரம் எடுத்து இன்னொரு இதே அளவு ஆரம் எடுத்து நான் தாக்கின இணைகால இதுவும் ஒரு ரேடியன் தானே. இதுவும் ஒரு ரேடியன் இதுவும் ஒரு ரேடியன். அப்ப மொத்தம் எத்தனை ரேடியன்? 2 ரேடியன். அதாவது இந்த ஆரை ஆராய்க்க போகலே நான் 2r நீளம் ஒன்று எடுத்தா 2r நீளம் ஒன்று எடுத்தா 2 தடவை ஆர் எடுத்தா அந்த மொத்த கோணம் 2 ஆர்னு சொல்றேன். உண்மைதானே? ஓ, இப்போ இது கொஞ்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அதுக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வாரேன். முக்கியமான விஷயம் ஒன்று இனி கூட இதுல குழப்பம் வைக்கப்படாது. என்னன்னு சொன்னா பை இந்த பைய பத்தி நான் சொல்லணும். நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு சிறந்த இதை பத்தி சொல்றதுக்கு சோ இதை நான் சொல்லிட்டே போவேன். இந்த பை நீ கண்டிப்பா இந்த பைன்னா என்ன? சம்டைம்ஸ் படிச்ச ஒரு ஆள் ஐக்கியம் ஆல்ரெடி படிச்சிருந்தேன்னா சம்டைம் நீங்க 150 சொல்லுவீங்க. உண்மையா இல்ல சம்டைம்ஸ் எல்லாரும் சரி சொல்வது அது விஷயம் நான் சொல்றேன். சம்டைம் 150 மனசுக்குள்ள போகும். பையனா 150 படிச்ச ஒரு ஆளா இருந்தா ட்ரீட் பண்ணி மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. பையனா உண்மை வெளியுவோம். பையன் 180 இல்ல அதை சொல்றதுக்கு என்ன நோக்கம்? உண்மையா பையனா என்ன? பையனா உண்மை என்னன்னு சொன்னா ஒரு நம்பர். உண்மையா ஒரு நம்பர். அந்த நம்பர் ஒரு அமௌண்ட் அமௌண்ட் எவ்வளவு? உண்மையாது 3 பிளஸ் 1 4 அப்படின்னு பெய்து கொண்டே இருக்கிற அப்படின்னு பெய்து கொண்டே இருக்கிற இது தசமம் இல்ல. இதுதான் தசமம். 3.34 பெய்து கொண்டே இருக்கிற
ஒரு நம்பர் உண்மையா விகிதமுறா எண். மெய்யெண்கள் சொல்லி அதுல படிச்சுக்கணும். விகிதம் ஒருமையன் விகிதம் உராயன் அப்படி ஒரு செக்டோண்டே வருது. நம்ம லிஸ்ட் அதெல்லாம் படிச்சுக்கணும். ரைட், ஓகே. உண்மையா பைன்றது ஒரு விகிதமுறாவின் 3.14 அப்படின்னு வைத்துக்கொண்டே இருக்கும். இந்த பையன் நீங்க சார் கண்டிக்கிறா. இப்ப நான் இது வந்து டிரெக்டா ஓ லெவல்லையும் வந்து ஒருத்தருக்கு அளவுல செஞ்சு கொண்டீங்க. நான் சரி ஜீரோல ஸ்டார்ட் பண்றேன். சரி கண்டிக்கிறேன். எங்க கண்டிக்கிறேன்? நீங்க கண்டிப்பா 2πr கண்டிக்கிறீங்க. 2πr அந்த பை தான் இந்த பை. அந்த பை இந்த பை எல்லாம் பை ஒன்று தான். பைன்ற 3.14 அப்படின்னு வைத்துக்கொண்டே விகிதமுறாய். விகிதமுறாய் என்றாலும் நாங்கள் சொல்லல. ரைட்டா? முடிவில்லாத மீளாத தசமம். அதுதான் விகிதமுறாய் என்று சொல்றேன். முடிவு இல்லாத மீளாத தசமம். ரைட், அந்த பை தான். அப்ப நீங்க கேட்பீங்க, அன்னைக்கு நான் 22 போடுறேன். ஓலவெல நான் இந்த 5 22 போடுறேன். அது சரியா? உண்மையா சொல்ல வந்தா இத பயின்ற வந்து 22 கீழ் 7 இல்ல இல்ல. அப்ப போடுற அன்னைக்கு போடுற ஓலவெல்ல பரவாயில்லை. என்னன்னு சொன்னா நீ 22 கீழ் 22 7 பிரிச்சு பாருங்க. அண்ணா இப்படி ஒரு விட வரும். ஆனா அது ஒரு விகிதம் உரிமை. இந்த 22 கீழே என்ற ஒரு விகிதம் உரிமை. அதாவது முடியும். இந்த வார தசமம் முடியும். எனக்கு இந்த ஒரு முடிவுள்ள தசம் தான் வரும் வினையாகும். அதாவது வந்து உண்மையா இப்படி ஒன்று எனக்கு பின்னமா எழுதிடலாம். அப்படின்னா விகிதமுறா என்ன பின்னமா எழுத ஏலாம். அது கட்டாயமான மெய்யெண்கள் கூட படிச்சுக்கணும். ஆழமான விஷயம். மெட்ஸ் ஒரு பர்சனான விஷயம். ரைட். அப்ப அங்க சமன் நான் கால்குலேஷன் செய்யற லேசிக்கு நாம சுருக்கல் செய்யற லேசிக்கு இப்படி போட்டு செஞ்சு போற போலவெல்ல பரவாயில்ல போடுறேன். பட் இன்னைக்கு போடுற இல்ல. அதுதான் என் விஷயம். அப்ப பைண்டா என்ன இன்னைக்கு விகிதமுறாய் தெரியணும். பெருமான 3.34 வைத்துக் கொண்டிருக்கும். அது அண்ணளவா அதுக்கு ஈக்குவல். ஆனா அதுக்கு ஈக்குவல் இல்லை. அந்த 22 கீழேக்கு அண்ணளவா தான் ஈக்குவல். பட் ஈக்குவல் இல்ல. ரைட், விஷயம் விலையும் கொள்ளணும். இந்த 22 கீழே வந்து ஒரு விகிதமுறுமை. இது ஒரு விகிதமுறாய். ஒரு நாளைக்கு விகிதமுறாய் அதுக்கு மிச்சம் விகிதம். ரைட். அணை பயின்ற விஷயம் ஓகே. இந்த பையவை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். இத ஒரு நோட் பண்ணிக்கோங்க. நோட் போடு. சரி பையன்ல இவ்வளவுதான் நல்ல வயது வேணா அன்னைக்கு விகிதமுறா என்பதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அது இன்னைக்கு வேண்டிய விஷயம் இல்லை. ரைட், நான் சொல்லிட்டேன். இப்ப தெரியும் இது. ரைட், சரி. இப்ப இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல காட்டுறாதீங்க. ஒரு ஆளால எதிர்க்கிற கோணம் ஒரு ரேடியன், இன்னொரு ஆள் எதிர்க்கிற கோணம் ஒரு ரேடியன். மொத்தம் 2 ஆளால எதிரமிட கோணம் எவ்வளவு 2 ரேடியன். அப்ப 3 ஆறால 3 ரேடியன், 4 ஆறால 4 ரேடியன். அப்ப நீங்க சொல்லுங்க 4 ஆறால எதிர்க்கிற கோணம் என்ன? 4 ரேடியன். 5 ஆறால எதிர்க்கிற கோணம் என்ன? 5 ரேடியன். சாரி 5 ரேடியன். 5 ரேடியன். ரேடியன். அப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு எனக்கு நீங்க சொல்லுங்க இப்படி 2π ஆல எதிர்க்கிற கோணம் எவ்வளவு? 2π பைய கண்டு பேக் போட்டுல பையோட ஒரு நம்பர் 3.14 என்று ஒரு நம்பர் அண்டர் ரெண்டுல 3.14 3.14 ஆள் எதிர்க்கிற கோணம் எனக்கு சரி இந்த 2π ஆகிற கோணம் எவ்வளவு சொன்னேன்? 2πr. 2πr என்ன? 2π தரகா 5 ஆறால 5 ரேடியன். அப்ப 2πr ஆல 2π ரேடியன். ஒத்துக்கொள்றா இல்லையா? 2π ரேடியன். ஒரு ஆளால ஒரு ரேடியன். ஒரு ஆறால ஒரு ரேடியன். ஒரு ஆறால கோணம் ஒரு ரேடியன். 2 ஆறால 2 ரேடியன். அப்படி 4 ஆறால 5 ஆறு அப்படின்னு 2π ஆறால ஒரு ரேடியன். இனி 2π நீங்க எவ்வளவு பைன்றது 3.1 2π எவ்வளவு? அண்ணளவு 2π வந்து 6.28 இப்ப வெயிட் கொண்டே அண்ணளவா சொல்லி அண்ணளவா 6.28 6.28 6.28 ஆறால 6.28 ரேடியன் ஆயிடும். இதான அவசரம் இல்லை. இதான விலங்குகள் 2π ஆறால 2π இந்த பைய கண்டு இல்ல 2π ஒரு ஜஸ்ட் நம்பர். அப்படி யோசிங்க ஜஸ்ட் நம்பர். இத்தனை தர காரால இத்தனை தர ரேடியன். ரைட். அப்ப நீங்க செல்லும் போது 2π ஆறுன்ற எண்ணத்தை 2π ஆறுன்ற எண்ணம் 2π ஆறுன்ற 2π ஆறுக்கு கண்டிக்கிறேன். சரி வட்டமோட பரிதிட நீளம். அப்ப இந்த வட்டத்துல பரிதிட ஃபுல் நீளம் இதுதானே. இந்த பரிதிட ஃபுல் நீளம் இதுதானே. அது 2π தான். எனக்கு இது தொடங்கி திருவி எப்படி வந்து இங்க வந்து சுற்றளவு பரிதிட நீளம் ஃபுல் பரிதிட நீளம் தான் 2π. அப்ப நீங்க செல்லும்போ
ஒரு ஆறால ஒரு ரேடியன், ரெண்டு ஆறால ரெண்டு ரேடியன், மூணு ஆறால நாலு ஆறால நாலு ரேடியன், அஞ்சு ஆறால அஞ்சு ரேடியன், டூ பை ஆர். அப்ப இங்க தொடங்கி இங்க விட்டு டூ பை ஆர். டூ பை ஆர்னா டூ பை ரேடியன். புல் வட்டம் இது, அது டூ பை ரேடியன். அதாவது புள்ளிய சுத்தியுள்ள கோணம் டூ பை ரேடியன். விளங்கிச்சா இல்லையா? நான் ஃபுல்லா சரி முடிக்கல, இப்போவும் செய்யறது விளங்கிச்சா இல்லையா? விளங்கிக்கும். இப்ப சொன்ன விஷயம் என்ன? ஒரு ஆளோட ரேடியன் தான் டூ பை ஆர். அப்ப டூ பை ஆர் ஃபுல் வட்டம், வட்டத்தை பரதிர நீளம். அப்ப ஃபுல் வட்டத்தில பரதிர நீளம் வந்து டூ பை ரேடியன். சரி, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா அப்படின்னா, ஒரு ஆர் நீளமா இருந்ததுன்னு சொன்னா ஒரு ரேடியன். அதே மாதிரி ரெண்டு ஆர் நீளமா இருந்தா ரெண்டு ரேடியன். ரெண்டு ஆர் ஆயிருந்தா ரெண்டு ரேடியன். அப்படின்னு வந்து ஃபுல்லா நீங்க ஆறு இந்த ரெண்டு பை ஆகினா ஃபுல் வட்டம் வந்துருமா இல்லையா? ரெண்டு பை அப்படி வந்து ரெண்டு பைய ஃபுல்லா நீங்க ரெண்டு பை ஆர் ஆயிருந்தா ஃபுல் வட்டம் வந்துடும். அப்ப ஃபுல் வட்டத்தை இருக்க கோணம் ஃபுல்லா வந்து டூ பை ரேடியன் வந்துச்சு. அப்ப வட்டம் வந்து டூ பை ரேடியன். சரி, இப்ப நான் ஏன் சொன்னேன் இனி செல்லுவோ. இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருத்தர் செல்லுவார் ஒரு நீளத்தை மீட்டர்ல சொல்லுவார், இன்னொருத்தர் அடியில சொல்லுவார். அப்ப ஒருத்தர் மீட்டர்ல சொல்றாரு, இன்னொருத்தர் அடியில சொல்றாரு. அடி அடி இல்லாட்டி ஒரு காரம் கொண்ட செல்றேன்னு ஒருத்தர் கிராம்ல சொல்லுவாரு, இன்னொருத்தர் வேற பாக்குறதுக்கு அந்த ராத்தல் அப்படி தானே டொன் அப்படி டொன்ல சொல்லுவார். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு மேல குழப்பம் வருமே. அவர் அதுல சொல்றாரு, இவர் இதுல சொல்றாரு, எப்படி ரெண்டு பேரும் புரிஞ்சு கொள்றேன். அப்ப அந்த ரெண்டு அலகுகளில ஒரு லிங்க் ஈக்கணுமே. அப்படின்டா சிம்பிளா சொல்றேன்டா, ஒரு மீட்டர்ல இது அடின்னு தெரிஞ்சா இவர் சொல்ல கூட அவரை விலையும் கொள்வார், இல்லாட்டி இப்படி விலையும் கொள்வார். இவர் இப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு, ரெண்டு பேருமே ஒரு கனெக்ஷன் இல்லைண்டா. அப்ப என்ன விஷயம் சொன்னா, சிம்பிளா ஒரு மீட்டர் எத்தனை அடியோ இல்லாட்டி ஒரு அடி எத்தனை மீட்டர்னு தெரிஞ்சா விஷயம் முடிஞ்சு. அதை மாதிரி என்ன சொல்றாரு, நான் ஒரு ரெண்டு அலகு டிகிரி சொன்னேன். உண்டு நான் டிகிரி ஒரு டிகிரி சொன்னேன். ஒரு டிகிரி இது அதாவது பாய் இது, அடுத்து ரேடியன் இது. ஒத்த ரேடியன் அல்ல பார்த்த பாய் பா, ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் இல்லாட்டி. அப்ப சிம்பிளா நான் ஒரு ரேடியன் எத்தனை பாய்ன்னு சொன்னா விஷயம் முடிஞ்சு. ஒரு ரேடியன் எத்தனை பாய்ன்னு சொன்னா இல்லாட்டி ஒரு பாய் எத்தனை ரேடியன். சரி, இப்போ நான் சொல்றேன் ஒரு ரேடியன் எத்தனை பாய்ன்னு சொன்னா முடியல. உங்களுக்கு எத்தனை ரேடியன் இருந்தாலும் பாய் மாத்துக்கள், இல்லாட்டி எத்தனை பாய் இருந்தாலும் எத்தனை ரேடியன் சொல்லுங்க. அப்ப எனக்கு அந்த ஒரு இடம் தான் வேணும்னா ஒரு ரேடியன் எத்தனை பாய் வேணும், அதுக்கு தான் இதை நான் செஞ்சு வச்சேன். இப்ப வர விஷயத்தை இப்ப நீங்க செல்லுங்கோ. ஒரு பூரண வட்டம் எத்தனை ரேடியன் சொன்னேன், ஒரு புள்ளிய சுத்தில பாய் எத்தனை சரி, டூ பாய் ரேடியன் சரி. ஆனா அந்த டூ பாய் ரேடியன்ன்றது ஏன்னா பாயும் தெரியுமா இல்லையா? ஒரு பூரண வட்டை சுத்தி இந்த ஒரு புள்ளிய சுத்தி உள்ள கோணம் எத்தனை பாய் அது ஒரு 360 பாய். அண்ணா புரிஞ்சு. அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் டூ பை ரேடியன் என்று சொல்றது அல்ல. இந்த பைய கண்டு பார்க்கல, டூ பைன்ற கிட்டத்தட்ட 6.28 மாதிரி, இந்த 6.28 மாதிரி நம்பர் அந்த ரேடியன்ன்றது வந்து 360 பாகையாம். விஷயம் முடிஞ்சு. இப்ப இத்தனை ரேடியன் இத்தனை பாகைடா ஒரு ரேடியன், இத்தனை பிஸ்கட் இவ்வளவு ஒரு பிஸ்கட் அது போல இருக்காங்க. சரி, நான் சும்மா பை ரேடியனை காண்றேன். பை ரேடியன்டா இவர் ரெண்டாவது பிரிச்சா இவரே ரெண்டாவது கோணம் 180 பாகை. இவரை நான் சும்மா இப்ப ஒரு பாக்ஸ்ல பண்ணி வைக்கிறேன். அதுதான் சம்டைம்ஸ் சிலாக்கள் எங்கேயாவது பைய கண்டா 180 சொல்லுவீங்க சிலாக்கள் நான் சொன்னேன். பையன்றது 180 இல்ல, பையன்றது 3.4 அப்படின்னு வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு விகித முறா என் பை ரேடியன் தான் 180 பாய் கன்வெர்ட் பண்ணணும். ரேடியன் பாய் கன்வெர்ட் பண்ணா பை ரேடியன் தான் 180 பாய். விளங்கிக்கு சொல்லி நினைக்கிறேன். அப்ப நீங்க சும்மா செல்லுங்க, ஒரு ரேடியன் எவ்வளவு? ஒரு ரேடியன் சொல்றது வந்து 180 பாயில் பை. உண்மையை விட அண்ணளவா போட்டு இப்போ 22 போட்டு உங்களுக்கு பார்க்க உண்மையா பையால பிரிக்கிறேன். அண்ணளவா ஒரு 57.29 மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நான் 3 போட்டு நீங்க 295 அப்படின்னு சொல்லி ஞாபகம் இல்ல, 29 ஞாபகம் அப்படி மாதிரி வரும்.
இத்தனை பாயிரம் 2 9 3 அளவுல மட்டும் தள்ளி போட்டு அண்ணில் அப்ப நான் சொல்ல வர உடம்புக்கு எடுக்கணுமே ஒரு ரேடியன் இத்தனை பாயிண்ட் ஒரு ரேடியன் அதனால ஒரு 57 பாயிண்ட் யோசிங்க 57.3 பாயிண்ட் 57 பாயிண்ட் இப்போ உடம்பு வந்துருச்சு ரேடியன் தான் எனக்கு உண்மையா பாயிண்ட் உடம்புக்குள்ள இல்லை ஆனா ரேடியன் பாயிரம் சொல்லிடு அப்ப ரேடியன் உடம்புல வரணும் சரி இப்ப எனக்கு ஒரு 2 ரேடியன் சார் நான் என்னது 2 ரேடியன் ஒரு ரேடியன் ஆனது 57.3 தானடா 57.3 கிட்ட 60 மார்க் கிடைக்குது அப்ப 120 மார்க் தானே அப்ப ஒரு 2 ரேடியன் அதனால ஒரு 120 மார்க் மாறுங்க 120 இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படி மார்க் வரும் எனக்கு கூட எடுத்துக்கொள்ளு எனக்கு கட்டணம் பண்ணி கொள்ளுமாவதான் இவ்வளவு தான் சரி ரேடியன் இதுதான் எனக்கு வேணும் ரேடியன் இப்ப என்னன்னு சொல்லிட்டேன் குளிக்க மார்க் பண்ணிக்கோங்க என்ன செய்யும் உண்மையா நீங்க தலைப்பண் போடுங்கோ நீங்க தலைப்பண் போடுங்கோ ரேடியன் இப்படி ரேடியன் டு பாகைன்னு சொல்லி தலைப்பண் போட்டு ரேடியன் டு பாகை தலை போட்டு அப்படியே எழுதிக்கோங்க இது யாருக்கும் வரல தேவையில்ல இந்த விஷயத்தை எழுதிக்கோங்க இது 2π ரேடியன் தான் 360 பாகை இந்த விஷயத்தை எழுதிக்கோங்க இங்க ஒன்னா நோட்டனை போட்டு எடுத்துக்கோங்க சரி அது சரி விஷயம் அது ஒரு எழுதியாச்சு ரைட் அண்ணளவா 57 2 9 அனுப்பவும் ரைட் இதை மார்க் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்டாப் பண்ணி மார்க் பண்ணிடுங்க ரைட் இந்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப இந்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நான் சொன்னேன் நீ ஒரு ரேடியன் சொன்னது இத்தனை பாகைன்னு நான் சொன்னேன்னு சொன்னா எனக்கு இப்ப இத்தனை ரேடியன் தந்தாலும் என்ன சொல்லிடுமா ஒரு ரேடியன் இத்தனை பாகைன்னு சொன்னா பிஸ்கட் கணக்கு ஒரு பிஸ்கட் வேண்டா 10 பிஸ்கட் தெரியுமா இப்ப எனக்கு வேணும் π/4 மேல் கோலம் சொன்னா π/4 மட்டும் சேர்ந்தா என்ன அர்த்தம் ஓகே இது பை என்று பை மட்டும் சொன்னா என்ன அர்த்தம் இது ஒரு பாயிரக்கு இல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லி நீங்க எழுதிட்டோம் அதுக்கா எங்கேயாவது ஒரு கோணம் உண்டு தந்தது கோணத்தை யூனிட் விலங்கல்ல யூனிட்டா சொல்லலன்னு சொன்னா கோணத்தை அழகா குறிப்பிட்டில்லைன்னு சொன்னா அது ரேடியன் என்று அர்த்தம் ரைட் நான் ரேடியன் போட்டு சொன்னதுக்கும் ரேடியன்ல இது எனக்கு இங்கால பாகையில வேணும் சரியா ரேடியன்ல பாகையில வேணும் பை ரேடியன் என்றது வந்து எத்தனை பாகையில வேணும் 2π ரேடியன் எத்தனை பாகையில வேணும் π/2ன்றது வேணும் π/4 வேணும் இதை நிரப்புமோ மிக ஃபிட் பண்ணணும் π/3ன்றது வேணும் π/6 வேணும் 2π/3 வேணும் 2π/6 வேணும் இது வேணும் இது வேணும் இதெல்லாம் வேணும் ரைட் இங்கே நான் சொன்னேன் தானே இங்க ஒரு ரேடியன் 53.7 பாயிண்ட் சொல்லி 57 சொல்லி 57.3 பாயிண்ட் சொல்லி இதோட நம்ம ஈக்குவல் பட் அதை விட ஒரு முக்கியமான முடிவு தான் இது அதான் பாக்ஸ் பண்ணேன் பை ரேடியன் என்றது 180 பாயின்றது இனி போறோம் நல்லாவே தெரியும் பை ரேடியனா 180 பாய் இதப்பா இதுதான் யூஸ் ஆகும்னு நான் சொல்லலாம் இது தெரியாது அது வேற விஷயம் இதப்பா இதுதான் யூஸ் ஆகும் பை ரேடியன்றது வந்து 180 பாயிண்ட் தெரியும் ரைட்
நான் சொல்லிட்டேனே பை ரேடியன்ன்றது அந்த எவ்வளவு 150 பாய் நீங்க நினைக்கிறேன் நிரப்பணும் ரைட் 2 பை ரேடியன் 150 பாய்னா 2 பை ரேடியன் இந்த ரெண்டாவது அது என்ன வெள்ளத்துல பாய் 360 பாய் அதுல தான் நமக்கு வந்தது இந்த 360 பாய் 360 பாய் ரைட் அடுத்தது பை பை 2ன்றது பைன்றது 150 தெரியுமா பை பை 2 சொல்றது இதை ரெண்டாவது பிரிச்சு அப்ப அதே ஷேப்ல ரெண்டாவது பிரிச்சா சாரி 150 பிரிச்சா 90 பாய் ரைட் நிரப்பம் குயிக் 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 இது பாகிஸ்தானில நான் பேரும் போடும் பை பை 2 இத ரெண்டாவது பிரிச்சு திருப்பி இருக்கு இல்லாட்டி இதை நாலாவது பிரிச்சு அப்ப இது ரெண்டாவது பிரிச்சா இதே ரெண்டாவது பிரிக்கணும் அப்ப 45 பாய் இங்க பை பை 2 ரெண்டாவது பிரிச்சா பை பை 4 அது தெரியாம இல்ல அது உலகல பை பை 2 ரெண்டாவது பிரிச்சா பை பை 4 இல்லாட்டி வேற நாலாவது பிரிச்சு இவர நாலாவது பிரிச்சா 45 சரி 150 நாலாவது பிரிச்சா சரி பை பை 3 அண்ணா இது பாடல பை பை 3 என்ன செய்யுது இத எப்படி செட் பண்ற பை பை 3 எப்படி செட் பண்ற பை பை 3 வரணுமே இவர மூணாவது பிரிச்சு பைய மூணாவது பிரிச்சு பை பை 3 அப்ப இவரே ஷேப்ல மூணாவது பிரிச்சு போட 150 மூணாவது பிரிச்சா 60 பாய் கொஞ்சம் போக இப்போ இங்க பை பை 3 ரேடியன் காண்டா இது ரேடியன் நான் இங்க ஒவ்வொரு ரேடியன் எழுதல விளைக்கணும் பை பை 3 காண்டா 60 பாய் இப்போ உடம்பால இந்த மேலான போக விளங்கிக்கும் விளங்கணும் அந்த அளவுக்கு வரணும் ரைட் பை பை 6 பை பை 6 பை பை 6 அப்ப பைய 6 இருந்துச்சு அப்ப இவரே 6 இருந்துச்சா சரி அப்ப எத்தனை பாய் 30 பாய் இல்லாட்டி இவர ரெண்டாவது இருந்துச்சு இவர ரைட் 2 பை பை 3 அதே இல்லையா அது பை பை 3 ரெண்டாவது இருக்கு அவ 2 பை பை 3 அப்ப இவரையும் அப்படியே ரெண்டாவது இருக்குனா சரி 60 ரெண்டாவது இருக்குனா 120 பாய் ரைட் 2 பை 6 இது இவர ரெண்டாவது இருக்கு அப்ப இவரே சேம் ரெண்டாவது இருக்குனா சரி 60 பாய் ரைட் 5 பை 3 5 பை 3 5 பை 3 தெரியும் அப்ப 5 பை 3 கண்டுபிடிக்க வேணும் இவர அஞ்சாவது இருக்கு அப்ப இவரே அஞ்சாவது இருக்குனா சரி 6 5 300 60 300 பாய் சரியா ரைட் அடுத்து 3 பை 4 3 பை 4 பை பை 4 என்ன தெரியுமே பை பை 4 தெரியும் 45 சொல்லி அப்ப 5 பை 4 சரி 3 பை 4 தெரியுமா இல்லையா அவர மூணாவது இருக்குனா சரி எவ்வளவு 135 45 மூணாவது இருக்குனா 135 பாய் சரி இப்ப சும்மா இன்னொன்று சும்மா ஒரு நம்பர் ரெண்டு ஒரு கஷ்டமானது கஷ்டம் இல்ல என்ன பைய தெரியல எத்தனை வேணாலும் தெரியுமே சரி நான் சும்மா சொல்றேன் ஒரு 12 அது சோம்பறேன் எத்தனை வேணாலும் தெரியுதானே சரி நான் சும்மா சொல்றேன் ஒரு ஒரு சும்மா யோசிப்போமே இப்படி இப்படி எழுதாரு சரியா எனக்கு சொல்லுவோம் 12 பாகை எத்தனை ரேடியன் சரி மாறி 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 சும்மா 12 பாகை சொல்றது எத்தனை ரேடியன் சரி 12 பாகை சொல்றது எத்தனை ரேடியன் சரி ரைட் அது தெரியும் கேம இங்காலே நாங்கால தெரியும் அங்கால இங்கால தெரியும் எப்படி தெரியும் எனக்கு தெரிஞ்சது 150 பாகை சொல்றது பை ரேடியன் தெரியுமா இல்லையா பை ரேடியன் தெரியும் அப்ப எனக்கு 12 பார் இதை எப்படி செக் பண்றது உண்மையில செஞ்சீங்க 150 பிரிச்சுட்டு 12 இருக்கு அப்ப அங்காலே 150 பிரிச்சு 12 இருக்கும் பையன் 150 பிரிச்சுட்டு 12 இருக்கு உண்மை என்னன்னு சொன்னா இவர்ல இருந்து இவரை உருவாக்க இவரை 150 பிரிச்சுட்டு 12 இருக்கு அப்படின்னா 150 திரும்ப 150 பிரிச்சுட்டு 12 இருக்கு அப்பதான் இங்க 12 வந்து அப்ப இங்க என்ன செஞ்சோம் அது என்ன நம்மள செய்யணும் 150 இருக்கு நம்மளால இருக்கு இதுக்கு வெளியே போடணும் அத்தனை பாகை வரும் சாரி ரேடியன் வரும் ரேடியன் வரும் சுருக்கி போடுவோம் உண்மையா நான் சுருக்க போடல சுருக்கி ஆன்சர் போடுங்க இதான் விஷயம் விளங்கிச்சா ரைட் குயிக் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க இது இப்ப ரேடியன் முக்கியமா சொன்ன இவருடைய ரேடியனுக்கு அது மாற முக்கியம் எரிசனா இப்ப வரப்போகுது 2 சமன்பாடு அந்த 2 சமன்பாடு ரேடியன்ல மட்டும் யூஸ் பண்ணே இருக்கும் பாயில போட்டா இது வராது அதாவது கோணத்துக்கு பாயில போட்டா ஆன்சர் வராது அதுதான் சொல்ல வரேன் பாயில போட்டா ஆன்சர் வராது அப்ப ரேடியன் அவ்வளவு முக்கியம் சொல்றதுக்காக நான் சொல்றேன் அதுதான் விளங்குதானே ரைட்
சரி, சின்ன ஹெடிங் போடுவோம். வில்லின் நீளம், வில்லின் நீளம், வில்லின் நீளம் எழுத சொல்ற பார்த்துக்கோங்க. வில்லின் நீளம் சரிதானே? ரைட். உண்மையா வில்லுன்னு சொன்னா ஒரு வட்டம் ஒன்று போகலே, வட்டம் ஒன்றுல பரிதியில உள்ள வில், அதுல நீளம். இந்த நீளம் இந்த நீளம், இந்த நீளம் தான் விஷயம் சரிதானே? ரைட். இது மையம். நான் மார்க் பண்ணல, இது ஒரு மையம். இது மையம். உண்மையில ஒரு வட்டம் வைக்க போகுது, வட்டம் வைக்க போகுது. இது ஆகினா வட்டம் வரும், வரையல. இது மையம் வைக்க போகுது. அது ஆறே நான் ஆறு தந்தேன்னு சொன்னா, இந்த வில்ல நான் எஸ் சொன்னா, இந்த வில்ல நீளத்துக்கான சமன்பாடு, இந்த வில்ல நீளத்துக்கான சமன்பாடு. இந்த கோணத்தை நான் தீட்டான்னு சொல்றேன். நான் தீட்டான்னு போட்டா அலைவு குறிப்பிடல. அலைவு குறிப்பிடல என்ன உன மனசுல நினைச்சுக்கோங்க. அலைவு குறிப்பிடல என்ன தெரியும்? பாயில ரேடியன்ல, ரேடியன்ல முக்கியமான விஷயம் அதுதான். அலைவு குறிப்பிடலன்னு சொன்னா அது ரேடியன்ல இருக்கிற, அது அலைவு குறிப்பிடலன்னு சொன்னா அது ரேடியன். எனக்கு எழுதுறேன் ரேடியன். விளங்கிதானே? ரேடியன். அலைவு குறிப்பிடல ரேடியன், தீட்டா ரேடியன்ல இருக்குது. அப்படின்னு சொன்னா இந்த நீளம், இந்த வில்ல நீளம்யா, வில்ல நீளம். அந்த வில்ல நீளத்தை நான் எஸ் சொன்னேன்டா, அந்த எஸ்ஸுக்கான சமன்பாடு ஆக்கிட்டா. நான் முடிவு முதலாவது எழுதிவிட்டேன், இந்த முடிவு முதலாவது எழுதிவிட்டேன். முக்கியமான விஷயம் டீட்டா தான். டீட்டா பாகையில போட்டா அவ்வளவுதான். டீட்டாயில போடணும், ரேடியன்ல போடணும். அப்ப எங்க சார் உங்களுக்கு பாகையில தந்தீங்கன்னா பாகை ரேடியனுக்கு மாத்தி போடணும். இந்த ஆர் வந்து நீங்க சென்டிமீட்டர்ல போட்டா எஸ்ஸுக்கான நீளமும் சரி. இது நீளம், இது நீளம் தானே. நீங்க இது சென்டிமீட்டர் போட்டா இது சென்டிமீட்டர் வரும், இது மீட்டர்ல போட்டா ஆற இது மாற்றம் மீட்டர்ல வரும். ஆனா முக்கியமான விஷயம் இது எதுல போடணும்? ரேடியன்ல போடணும். ரைட். எப்படி வந்து, எப்படி வந்து இதை நான் சிம்பிளா சொல்றேனே. உங்களுக்கு யாரையும் எழுதுனா நீங்க எழுதுறீங்க, யார் இல்லாட்டி குழப்பம். ஒரு ஒரு கோணம் கொண்டு பிடிக்க போகுது, இந்த கோணத்தை அளக்கிற எப்படின்னு கேட்கும். இந்த கோணத்தை அளக்கிற எப்படி உண்மையா பாறையில ரேடியன்ல என்ன செய்வீங்க? கோண அளவுக்கு என்ன செய்வீங்க? இந்த இடத்தாச்சு ஒரு வில்லோட வைப்பீங்க, இந்த நிலத்தை எஸ் ஆவீங்க, இந்த நிலத்தை ஆறு தாக்கினீங்க. இந்த கோணத்தை நீங்க தீட்டான்னு சொன்னா தீட்டான்ற வந்து எஸ் இன் கீழ் ஆர் ரேடியன், ரேடியன்ல வரும்னு சொன்னீங்க. அது கோணம் ரேடியன்ல வரும்னு சொன்னேன். இந்த எஸ் ஆர் வந்து இந்த ஆரை வந்து போடணும். இந்த எஸ் ஆர் ஆரை போட வரணும் சரி. இப்ப இந்த ஆரை இங்க பெருக்கணும், இந்த ஆரை இங்க பெருக்கணும். அப்ப இது வருமா இல்ல? இந்த ஆரை ஷேப் இங்க பெருக்கணும், இந்த ஆரை ஷேப் இங்க பெருக்கணும். இத மிஸ் நாட்டினா இல்ல வேறெண்டா எழுதி கொள்றதுக்கு ஒன்று இல்ல. எழுதி கொள்றதுக்கு ப்ரூஃப் ஒன்று போட்டு எழுதுறதுக்கே ஒன்று இல்ல. எழுத தேவையில்ல. அது தெரியும், எழுத ஆரைகள் வித்தியாசம். அப்படின்னா நீங்க தாரி கொடுக்க வேண்டாம். நீங்க தீட்டான்னு சொல்றது, தீட்டான்னு சொல்றது எஸ் இன் கீழ் ஆர். அப்ப எஸ் எதுக்கு சமன்? ஆர் டீட்டல் சமன். நீங்க எழுத சொல்ற என்ன சொல்ற? எஸ் என்ற ஆர் டீட்டல் சமன். அதை முடியும். ஆனா முக்கியமான விஷயம் இது ரேடியன் சொல்றதா. இந்த கோணம் ரேடியன்ல இங்க விழுந்து ரேடியன்ல தான் வாரண்டா. இந்த தீட்டாக்கான ரேடியன்ல தான் வாரன்னு சொன்னா நீங்க இந்த ஈக்குவேஷனை போடணும் ரேடியன்ல தான். அப்பதான் எஸ் வருவாங்க. விளைந்த விஷயம் தெரியும். அப்ப உங்களுக்கு ஆரும் தெரிஞ்சு தீட்டாவும் தெரிஞ்சா தீட்டா ரேடியன்ல மாத்தி போட்டு நீளத்தை கண்டுகொள்ள இயலும். சரி, இது ஓகே. இது போய் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூலா சமன்பாடு. அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு நீக்கி அதுவும் தாக்கணும்னே. சரி, ரைட். இப்ப இதுல நான் சும்மா இன்னொரு விஷயம் சொல்றேன். எப்படி முடிவு எப்படி எழுதிக்கோங்க. எனக்கு ஆர் தெரிஞ்சு டீட்டா தெரிஞ்சு நான் வேலையை தான் அடையும். அப்படின்னா ஒரு வட்டம் ஒன்று டீக்க போகுது, வட்டம் ஒன்று வட்டம் ஒன்று சாரி வட்டத்தோட ஆராய்ச்சி இப்படி மாறி, இப்படி மாறி, இப்படி மாறி, இப்படி மாறி. இது உண்மையா பை பை சம்திங் சொல்லி பை பை த்ரீயோ இப்படி ஒரு 2π/3 ரேடியன் இருக்கும். அப்படி சொல்லி ஆறு நான் 7 சென்டிமீட்டர் சொன்னா என்ன செய்வீங்க? இதுதான் பெருக்கீங்க. இந்த நீளத்தை காணுது பெருக்கி போட்டா இல்லையா? சிம்பிளா பெருக்கி போட்டா உண்மையான பாத்தீங்க 2π/3
இன்டூ 7 இத்தனை சென்டிமீட்டர் தான் இந்த நீளம் இந்த இதுல நீளம் வைக்கும் இதுல நீளம் வந்து இவ்வளவு ஆனா இது ரேடியன் நீளம் ஜஸ்ட் மொபைல் போடும் இது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே எங்கேயோ படிச்ச மாதிரி ஆராய்ச்சியுடைய சமன்பாடு அதை கொஞ்சத்துக்கு வைங்கோ நீங்க படிச்சிப்பீங்க நீங்க படிச்சிப்பீங்க நீங்க படிச்சிப்பீங்க ஏன்னா 360 மேல் கீட்டா 2π அதுல விஷயம் அதில விஷயம் அதை கொஞ்சம் விடுவோம் அதை விடுவோம் இங்கே சொல்லிட்டாலே இதுதான் எஸ் சமன் ஆர்டிகா இந்த முடிவு தெரியும் உண்மையா உண்மையா இது வந்து இப்படி ஒரு ப்ரூவ் பண்ணி இப்படி இருக்கோ வேலும் ரீசனா உங்களுக்கு தெரியும் வட்டமோட ஃபுல் கோணம் எவ்வளவு ஃபுல் கோணம் எவ்வளவு 2π 2π ஆனா ஃபுல் சுற்றளவு என்ன 2π தான் அப்ப எனக்கு வேற என்ன தீட்டா அப்ப 2π வெட்டி பட்டது ஆஃப் தீட்டா தலாவே வருது இல்ல அப்படி இது சும்மா ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கணும் மேத்ஸ்ல எல்லாத்தையும் சுத்தி வரையிலும் அதே விஷயம் ரைட் நான் சொன்ன என்ன 2π ரேடியனுக்கு அதாவது 2π ரேடியனுக்கு 2πr என்ற நீளம் 2π ரேடியனுக்கு தானே ஃபுல் வட்டத்தை சுற்றளவு தானே 2πr அப்ப என்ன வேணும் தீட்டா தானே தீட்டாக்கு அப்ப 2π பட்டா ஆஃப் தீட்டா ரைட் அப்ப அதே வேண்டாம் மார்க் பண்ணுங்க வெள்ளிக்கு மார்க் பண்ணிக்கோங்க இது விளைச்சி சும்மா உங்களுக்கு விளங்குதா இல்லையா அந்த 2πr எப்படி வந்து இப்ப ரிவர்ஸ் போறேன் சும்மா கதைக்கிறேன் மேட்ஸ் கதைக்கிறேன் சும்மா சரியா ரிவர்ஸ் போய் எப்படி இப்ப இப்படி சொன்னா நான் கேட்டேன் அவங்கள்ட்ட இது எப்படி 2πr வந்தேன்னு கேட்டான் அது அவ்வளவு இல்ல கோணம் தெரியும் 2π ஆரை ஆறு தெரியும் அப்ப எனக்கு ஃபுல் நீளத்துக்கு எனக்கு காட்டுதா இதுதான் இருக்கும் ஆறு காலம் இருக்கும் 6 இருக்கும் அப்ப 2π நிச்சயம் ரிவர்ஸ் போய் அது அப்படி யோசிக்க தெரியல விட்டு போடுவோம் ரைட் அப்ப வில்லடிகள் சரி அடுத்தது சில தலைவர் போடுவோம் ஆராய்ச்சியில பரப்பு ஆராய்ச்சியில பரப்பு ஆராய்ச்சியிலையும் பரப்பு பரப்பு அளவு ஆராய்ச்சியிலையும் பரப்பு ரைட் இப்ப இதே மாதிரி ஒரு ஆராய்ச்சியில வந்து ரைட் ஆர் அந்த கோணத்தை நான் தீட்டான்னு சொல்லி அதுல பரப்பளவை நான் ஏன்னு சொன்னேன் என்று சொன்னா அட கோணம் தீட்டாலேக்கு தீட்டாண்டாலே விலங்கோணம் அந்த தீட்டா எதிரைக்குன்னு சொல்லி தீட்டா எதிரைக்கு அலை குறிப்பிடலன்னு சொன்னா அது ரேடியல்ல இக்கி அலை குறிப்பிடலன்னு சொன்னா அது ரேடியல்ல இக்கி அட பரப்பளவை நான் எடுத்து சொன்னேன் நான் முடிவு முதல்ல எழுதி போடுறேன் ஏன்ற எதுக்கு சமன் சொன்னா அரை ஆர் வர்க்கம் தீட்டா விடுதல் அரை ஆர்கம் தீட்டா முடிவு எழுத போடுறேன் என்னடா பாடமாக்கமா நீ இல்ல வெயிட் நான் சொல்லி எல்லாத்துக்கும் பேசணும் ரைட் அரை ஆர்கம் தீட்டா ரைட் எப்படி வருது சரி உண்மையா அதுக்கும் ஈக்குவேஷன் நீ போடலைன்னா 360 தீட்டா தர பையனுக்கு அப்படிதான் நீ அடிக்கடி வேலை எனக்கு இப்படிதான் வேணும் நீங்க இப்படிதான் ரைட் சரி அதுக்கு விட வரும் எனக்கு இந்த ரேடியன்ன்றதை நான் உங்களுக்கு தரப்பாங்க அந்த தீட்டாவோட தான் நீங்க வைக்கிறீங்க நான் எனக்கு ரேடியன் என்ற விஷயம் உங்களுக்கு தரப்போறேன் அதுதான் இந்த விஷயம் அப்ப ரேடியன் இந்த விஷயத்தை சீப்பாடையும் அதே மாதிரி எனக்கு வரும் இந்த தீட்டாவும் ரேடியன் வைக்கணும் நான் திரும்ப சொல்லிட்டேன் ரேடியன்ல தீட்டா ரைட் சும்மா தான் இப்ப 1000 போட்டா அவ்வளவுதான் தெரியுது சரிதான் ரைட் ரைட் எப்படி வந்து சரி நீங்க செல்லுப்போ எனக்கு தெரியும் 2π ரேடியனுக்கு 2π ரேடியனுக்கு தான் மொத்தம் ஒரு வட்டம் 2π ரேடியனா ஃபுல் வட்டம் தானே 2π ரேடியனா ஃபுல் வட்டம் ஒரு ஃபுல் வட்டத்துல பரப்பளவுக்கான வாய்ப்பாடு என்ன 6 நீங்க போகலை இந்த 6 சொன்னா 2π ரேடியனுக்கு 6 வட்டம் பரப்பளவு பையாரா 2π ஆர் வர்க்கமா பையார் வர்க்கம் 2π ரேடியனுக்கு பையார் வர்க்கம் எனக்கு வேணும் தீட்டா ரேடியன் ஏன் தீட்டா ரேடியன் தானே ஃபுல் வட்டம்னா 2π ரேடியனுக்கு தெரியும் பையார் வர்க்கம்னு சொல்லி அப்ப தீட்டா ரேடியனுக்கு உண்மையா இவரா மாத்த 2π பிரிக்கிற தீட்டாவால பெருக்கி அப்ப இவரை நீங்க 2π பிரிச்சுட்டு தீட்டாவால பெருக்கும் 2π பிரிச்சுட்டு தீட்டாவால பெருக்கும் அப்படின்னா 2π ரேடியனுக்கு பையார் வர்க்கம் சொன்னா தீட்டா அப்படி யோசிக்கும் ரைட் இந்த பையன் வெட்டிடும் வெட்டி நம்மளுக்கு வரப்போகுது half r வர்க்கம்
அதான் ப்ரூஃப்ல போட்டு சரி போட்டு எழுதிக்கோங்க. 2 பை ஆர் 2 பை ரேடியன்டி இவ்வளோ விளைஞ்சி இது டிஸ்கவுண்ட் ஆகுது. இத்தனை பீஸ் கழிக்கணும் சார், இத்தனை பீஸ் கழிவு அவ்வளோதான். ரைட். சாரி, முக்கியமான முடிவு ரெண்டு. இதுல வந்து இதை யூஸ் பண்ண தெரியணும், யூஸ் பண்ண தெரியணும். யூஸ் பண்ண போக வந்து இவர் யூஸ் பண்ண போக இவர் டீட்டால் அதை எப்படி கோணம் ரேடியல் தெரியணும். அதே மாதிரி டீட்டா ரேடியல் தெரியணும். ஏரியாக்கான சமன்பாடு இதற்கான சமன்பாடு குயிக்கமாக படிக்கும். இது மார்க் பண்றது தெரியுமே, போஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிடும். அப்படியே வீடியோ கிளிக் பண்ணி படியாச்சு மார்க் பண்ணி ரெக்கார்டிங் தான் போகுது. ரைட். சரி, இப்ப இல்ல 2 3 கணக்கு செய்யணும். சொன்னேன் சின்ன சின்ன விஷயத்த திரும்ப திரும்ப ஒன்றுதான் சொல்றேன். நான் சின்ன சின்ன விஷயத்துல ஸ்டார்ட் பண்றேன். பட் நான் சொன்னேன் அது முடிக்கிற இடம் அப்படி ஈக்கோணும் விஷயம் அப்படி ஈக்கும் அது உங்களோட உள்ள சொல்லணும். ரைட். சரி, இந்த உருவத்துல உண்மையை இதெல்லாம் சொல்லல நானே. இது மையம், இது ஆறு, அதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு சொல்லி கொண்டிருக்கிற எல்லாத்தையும். இது மையம் சரியா எழுதல. எனக்கு போட்டு போட்டு மையமோ அப்படி ஒரு வட்டத்திலோ ஒரு ஆறு வச்சிருக்கணும் தம்பிக்கு அப்படியெல்லாம் எழுதல. தெரியும் தானே. ரைட். இது 7 சென்டிமீட்டர் ஆறை 210 பாகை. இதுல விழுத நீ இந்த சாரி இதுல சுற்றளவு பரப்பளவு வேணும். சுற்றளவு பரப்பளவு வேணும். ஏன்னா தலைமுறை போடுவோம் சுற்றளவு பரப்பளவை காண்க. என்னடா இவ்வளவு விஷயம் கேள்வி. ஒரு விஷயம் தான் ஆனக்கு வேணும், அதை செய்யணும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து அதில் அடிப்படையில் செய்யணும். அந்த வகுப்புல செய்யணும். குயிக்கா இதை செய்யணும். ரைட். எப்படி செய்யணும்? சரி, மூலாவது தெரிஞ்ச வாய்ப்பாடு என்ன? சுற்றளவு தான். சுற்றளவு என்ன? சுத்தி வரவுள்ள நீளம். சுத்தி வரவுள்ள நீளம். அன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி வச்சிட்டு வரணும். அதுல இன்னைக்கு விழுத நீளம் முடிக்கி அடுத்து 2 ஆறை எனக்கு தெரியும் 7 சென்டிமீட்டர் சொல்லி. வில்ல நீளம் வில்ல நீளத்துக்கான சமன்பாடு. அந்த வில்ல நீளத்தை நான் எஸ் சொன்னேன்னு சொன்னா அந்த எஸ்ஸுக்கான சமன்பாடு எழுதிய சரியான எஸ் அவன் ஆக்கிட்டா எங்கடா உடவுன்றதுக்கா இந்த பிசிக்ஸுக்கும் தேவைப்படுற பிசிக்ஸுக்கும் தேவைப்படுற இது எனக்கு தேவைப்படுற புவியிருக்கும் ஐயம் அது இதுல எல்லாம் இது வார உறவும் வார இது தேவைப்படுறது இதெல்லாம் சும்மா சும்மா இல்ல. ரைட். ஆறாவது 7 சென்டிமீட்டர். நான் அழகே போடுறது 7 சென்டிமீட்டர். டீட்டா டீட்டா என்ன 210 போடணும். தெளிவா சொன்னேன். இந்த டீட்டான்னு சொல்றது ரேடியன்ல இருக்கணும்னு சரி. அப்ப ரேடியன்ல இருக்கணும்னா 210 பாகைனா ரேடியனுக்கு மாத்தணும். அப்ப மாத்துவோமே 210 பாகை ரேடியன்ல வேணும். எனக்கு மறந்து இப்ப அப்படி யாரு இல்ல. எனக்கு தெரிஞ்சது அப்படியே ஒண்ணு என்ன பை ரேடியன்ன்றது வந்து 180 பாகைன்னு தெரியும். மாத்தி சேர்னா 180 பாகைன்ற வந்து 180 பாகைன்ற வந்து பை ரேடியன் தெரியும். 180 பாகைன்ற பை ரேடியன் தெரியும். எனக்கு எவ்வளவு வேணும்? 110 பாகை 210 பாகை. என்னன்னா நீங்க 180 பிரிச்சுட்டு எனக்கு வந்து 180 210 மாறுறதுக்கு 180 210 இருக்கு. அப்ப இதையும் பையையும் 180 பிரிச்சுட்டு இதை ரேடியன் ஈக்கணும் 210 பெருக்கிக்கிறேன். ஓகே, 210 பாகையா பாருங்க. இணை பாகை போட்டு சரியா தெளிவாக தெரியல. நான் அதை இங்கே பார்த்தே சரி. ரைட் தானே. ரைட். அப்ப பையன் 180 பேஜிட்டு 210 இருக்கு. இப்படி சொல்லுது. இது ஒரு சைஃபர் எடுத்துடும். உண்மையா எனக்கு என்ன 3 சுருக்கினா இது 7 கூட. இதை 3 சுருக்கினா 6 கூட. அப்ப என்ன 7 பைக்கு 6 ரேடியன். அப்ப என்ன அர்த்தம்? 210 பாகைகள் வந்து 7 பைக்கு 6 ரேடியன். அப்ப எனக்கு நாள போடி எழுதும் 7 பைக்கு 6 ரேடியன். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன போகுது? உண்மையா எனக்கு வேண்டாம் பைக்கு வந்து 22 போட்டு சும்மா நோமலா சொல்லி கேட்கிறேன். பட் அதுவும் தேவையில்லை. நான் பையில இருக்கும் 49க்கு 6 பை சென்டிமீட்டர்
தான் இந்த எஸ்ட நீளம் கேட்ட சுற்றளவு சுற்றளவு என்ன செய்யணும் அதோட பயனால கூட்டணும் அப்ப நான் எழுதுறேன் சுற்றளவு சொல்லி சுற்றளவு எவ்வளவு சொன்னா இதோட 49/6 பை சக பை 4 பை 4 மொத்தம் வந்தா சென்டிமீட்டர் எல்லாம் சென்டிமீட்டர் தான் வந்து ரைட் அன்னைக்கு பை 4 வந்து 6 இருக்கு சரி அதே மாதிரி கூட பரப்பளவு வேணும் பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன ஏ சமன்பாடு எழுதியே எழுது half r வர்க்கம் தீட்டா half r வர்க்கம் தீட்டா ஆரை வந்து 7 சென்டிமீட்டர் தான் வந்து 7 சென்டிமீட்டர் அப்ப 7 சென்டிமீட்டர்ல வர்க்கம் தார தீட்டா 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 20 பாயிடுது பாயில போட்டுல ரெடில போறோம் 7 பைக்கு ஆர் சரிதான் நான் சொல்றது பாயில 27 37 7 பைக்கு ஆர் சரி அப்ப இங்க எவ்வளவு 49 49 தர 7 இன்டு 12 நான் ஆல்ரெடி மனசா சொல்றேன் சுருக்கல் வெடிச்சனா கொஞ்சம் சுருக்கல பழகுவோம் போய்க்கா சுருக்கல பழகுவோம் 49 தர 7 வரும் 49 தர 7 9 3 6 மிச்சம் 28 6 34 343 பைக்கு 12 சென்டிமீட்டர் இருக்கு சரிதான் நான் மிஸ்டேக் கூடல நினைக்கிறேன் 49 தர 7 தான் கீழ் 12 சுருக்கி 7 விட வா சுருக்கிடுவோம் ஏலாம் பைக்கு பை நீங்க போட தேவையில்ல அப்படியே போ இது எனவே கன்செப்ட் வேணும் இப்படி கான்செப்ட் அந்த தீட்டாக்கு மேல ரேடியன் போடுற கன்செப்ட் வேணும் ரேடியன் ஆரை தெரிவிச்சுன்னா வீட்டு நீளத்தை காணிலும் பரப்பளவு காணிலும் இதை உடல நினைக்கிறேன் 49 தர 7 சரிதானே ஓ சரி ரைட் அடுத்தது படிக்கணுங்க அடுத்த கேள்வி மார்க் பண்ணாடி பாடி மார்க் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது டிகிரியா ஒன்றாம் டிகிரியா சரியா இது 21 சென்டிமீட்டர் சரியா இந்த செவ்வாய் இது 14 சென்டிமீட்டர் இந்த செவ்வாய் சரியா இது 7 சென்டிமீட்டர் இது மையமாவுடைய இது ஒரு கால் வட்டம் கொண்ட வெற்றி ஆட்டி செவ்வாய்ல தெரியும் இதே நான் 7 சென்டிமீட்டர் தெரியும் நான் எழுத தேவையில்ல நான் சும்மா இதுக்கும் குறிச்சு விடுறேன் 7 சென்டிமீட்டர்னு சொல்லி எனக்கு வேணும் இது இந்த இந்த இதுல சுற்றளவு பரப்பளவு வேணும் இது இந்த இதுல இந்த அடையாள சுற்றளவு பரப்பளவு வேணும் அரை காவட்டம் கூட காவட்டம் பகுதி வெற்றி வீசி ரைட் அதேபடி என்ன செய்யும் அதுக்கு வந்து சுற்றளவு காட்டுறதுக்கு என்ன செய்யணும் நான் சுற்றளவு காட்டுறதுக்கு முதல்ல எனக்கு நோக்கமே தான் மெயின் விஷயம் தானே இது இந்த வில்லடியில தான் நான் எஸ் சொன்னா எஸ்ஸுக்கான சாப்பாடுனா எஸ் ஈக்குவல் ஆர் டீட்டா ஆர் எவ்வளவு அதுவும் 7 சென்டிமீட்டர் தான் நீங்கி அப்ப 7 சென்டிமீட்டர் டீட்டா என்ன டீட்டா வந்து 90 பாகை 90 பாகை போடுற இது மாத்தணும் 90 பாகை வந்து எனக்கு டக்கு மனசுல வந்து 5 ரேடியன் சொல்லு ஆனா எனக்கு தெரியும் எப்படி 180 பாகைடா பை ரேடியன் தெரியும் இந்த முடிவு கணவா யாதிக்கும் அப்ப இவ ரெண்டாவது ஜி வேற ரெண்டாவது இருக்கணும் உங்களுக்கு யாதி மேல எழுதுனா நீங்க எழுதினீங்க மூணாவது வந்து பை எழுதினேன் அப்புறம் 2 பை எழுதினேன் அப்புறம் பை பை 2 எழுதினேன் இது பாருங்க அதுல பை பை 2ன்ற வந்து 90 பாகை அப்ப 90 பாகை என்ன தெரியும் பை பை 2 எழுதி அப்ப பை பை 2 எழுதி
π/2 ரேடியன். அப்ப ஆன்சர் என்ன? 7π/2 சென்டிமீட்டர். விளைஞ்சா இந்த எக்ஸ். அப்ப சுற்றளவு என்ன? சுற்றளவு எல்லாத்தையும் கூட்டாது. அப்ப சுற்றளவு 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 இருந்துச்சுன்னா 21/4 இது எவ்வளவு? எனக்கு மரோ 21 போடணும் இல்லை. அப்ப நம்ம பார்த்து தெளிவானே என்னடா சின்ன ஒரு விஷயம் சரி நான் ரெண்டு வரேன். 21 அடுத்தது 14 அடுத்தது 21/4 அடுத்து எனக்கு 21/14 போனாங்க அது 7 ஓ ஓ 7 கொஞ்சம் சாரி 21 போனா 14 என்னடா குழம்பு 21/14 இதுவும் 14 மொத்தம் 21 போனா 14 தானே 14 அடுத்தது இங்கே இது எத்தனை அது 7 அது 7 அதோட 7π/2 7π/2 இது மொத்தம் சென்டிமீட்டர். அதுதான் சுற்றளவு. ரைட் மார்க் பண்ணிக்கோங்க. கிலோல இல்ல நினைக்கிறேன். 21/4 இதுவும் 14 வரும். 14 அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 7 வரும். அதுக்கப்புறம் இந்த 7π/2 வரும். ஏதாவது சுற்றி போட்டுக்கோங்க. அது கூட்டுறது நம்மளால தெரிய முடியல. அது அடுத்த சுற்றளவு சாரி பரப்பளவு. பரப்பளவு என்ன? பரப்பளவு என்ன செய்யும்? இந்த பரப்பளவு பரப்பளவு இது வேணும். இது பரப்பளவு வேணும். அந்த பரப்பளவு நான் ஏன்னு சொன்னேன்னு சொன்னா அந்த ஏன் எப்படி எழுதியும் ஏன்றது எப்படி சரி எவ்வளவு இந்த மொத்த பரப்பளவுல சிவஜ பரப்பளவுல இருந்து இந்த பரப்பளவு கழிக்கிறது. எனக்கு இந்த பரப்பளவுக்கான வாய்ப்பாடு தெரியுமா இல்லையா? என்ன மொத்த பரப்பளவு எடுத்தா 21 தர 14 21 சென்டிமீட்டர் தர 14 சென்டிமீட்டர். இதுல இருந்து நான் கழிக்கணும் அந்த பரப்பளவு. அந்த பரப்பளவுக்கான வாய்ப்பாடு என்னன்னா half r வர்க்கம் தீட்டா half r வர்க்கம் தீட்டா r வர்க்கம் தீட்டா. நான் இது எழுதுறேன் பரவாயில்ல மறுபடியும் போடலும் பரவாயில்ல 21 தர 14 சென்டிமீட்டர் வர்க்கம் சய அரை ஆரையத்தின 7 சென்டிமீட்டர். அப்ப 7 சென்டிமீட்டர் வர்க்கம் 7 சென்டிமீட்டர் வர்க்கம் தர தீட்டா தீட்டா என்ன π/2 அதுதான் இதை சுருக்கி கடைசி ஆன்சர் எழுதுங்கோ. நான் செய்யல அதோட யோசிக்கிறேன். ரைட் சரி. அடுத்தது நான் இன்னொரு கணக்கு கொண்ட போர்ட்ல போட்டு அதை நீங்க செஞ்சு பாருங்க. அதை நான் இணைய செய்யல. அதை செஞ்சு பாருங்க. அதை கரெக்டாக செஞ்சு பாருங்க. இது இப்படிதான் இதை நான் அழிக்கிறேன் சொன்னா இது வந்து வீடியோ ரெக்கார்ட நிப்பாட்டி தாக்கிடுவேன். இது மூணாவது கேள்வி சரியா? இது 30 பாகை இது 30 பாகை சரியா? இந்த நீளம் 7 சென்டிமீட்டர் இந்த நீளம் 7 சென்டிமீட்டர் சரியா? அப்ப எனக்கு வேணும் இந்த நீளம் இதுல இந்த அடரைக்கு இந்த அடரைக்கு இந்த அடர்ந்த இத இந்த இதுல இருந்து இப்படி ஒரு பகுதி இது மையம் இங்கனைக்கு மையமாவே 30 சென்டிமீட்டருடைய ஒரு ஆராய்ச்சிய சாரி 30 பாகையுடைய ஒரு ஆராய்ச்சிய வெட்டி வீசிக்குது. அப்ப நீங்க போறது இந்த அடர் இந்த அடர் இந்த அடர்ந்த எனக்கு சுற்றளவு பரப்பளவு வேணும். ரைட் தானே? இந்த அடர்ந்து சுற்றளவு பரப்பளவு வேணும். ஓ சுற்றளவு பரப்பளவு வேணும். ட்ரை பண்ணுவோம். ஓ சரி இந்த கிளாஸ் முடிய போகலே இது மாவும் செய்யுது. ஓ ரைட் இது மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த செட்டு போனாங்க. நினைக்கிறேன்
ரைட். தலைப்பொழு போடுமோ திருகோண கணித விகிதங்கள். தலைப்பொழு போடுமோ திரிகோண கணித விகிதங்கள். திரிகோண கணித விகிதங்கள். திருகோண கணித விகிதங்கள். ரைட். சரி. திருகோண கணித விகிதங்கள் போடணும். சரி. இப்ப நீங்க ஓலவெல்ல இருந்து வந்த உத்தரத்தை சொல்ல போகலே நீ கேள்விப்பட்டிக்கும் சைன் ஒன்று கேள்விப்பட்டிக்கும் கொஸ்டின் ஒன்று கேள்விப்பட்டிக்கும் சம்டைம் டேன் அப்படி கேள்விப்பட்டிக்கும் அதுல தெரிய நான் கேட்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சைன் என்ன சரி சைன் 10 சைன் 30 பாய் சைன் 90 பாய் நீங்க கண்டிப்பீங்க அப்படி கண்டிப்பீங்க சைன் அப்படின்னு கண்டிப்பீங்க நான் கேட்கிறேன் சைன் 54 பாய் இப்படி இதை என்ன இதுல என்ன இதை நீ என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான் அப்படின்னு கேட்டான் ஓரளவு நீங்க படிச்சிக்கிற நான் ஒரு விஷயம் சொன்னா திருகோண கணிதம் செல்றது இந்த பாடம் எப்படிப்பட்ட பாடம் என்று சொன்னா நீங்க ஓலவெல்ல இதை படிச்சே இல்லைன்னு சொன்னாலும் இல்லை இங்க உள்ள பாடத்துல கேட்பது இது சொன்னா அதே ஒப்பிடலாம் அங்க ஒன்றுமே இல்லை அங்க ஒரு சின்ன ஒரே ஒரு பாயிண்ட் ஈக்கி ஓலவெல்ல அந்த ஒரு பாயிண்டானதை நீங்க படிச்சிருக்கி அந்த ஒரு நான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் உங்க ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இந்த பாயிண்ட் நான் என்ன சொல்றேன் இந்த திருகோண கணித விகிதம் இது இந்த விகிதம் மாறி மட்டும் நீங்க படிச்சு பேருக்கு படிச்சு அது என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் அது என்னன்னு சொல்றேன் அது போய் மட்டும் படிச்சு வேற ஒண்ணுமே படிச்சிருங்க இங்க அப்படி அங்க சரி படிக்கல தெரியாது பரவாயில்ல இங்க எனக்கு இது படிக்க போகுது எனக்கு என்ன ஒன்னா சரி ரேடியோ அவனுக்கு இது படிச்சா போகுது நான் சரி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் உண்மையில பாடம் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்றேன் இந்த பாடத்துல ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு வாக்கு ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு மாறு இப்ப சில பாடத்தை படிச்சோன்னு கேள்வி செய்யும் சில பாடத்தை படிச்சோம் செய்யலாம் இதுல நான் ஒரு கேள்வி தான் வைங்களேன் ஒரு 10 கேள்வி தந்தேன் உங்களுக்கு முதல்ல ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி ஒரு கேள்வி செய்யலாம் பரவாயில்ல பரவாயில்ல அது கூட எழுமாறா எழுமாறு இது எப்படின்னு சொன்னா செய்ய ஏறாம இந்த ஒரு கட்டத்தை எழுமாறா கூட எல்லாம் செய்யுது இது பாடத்தை தன்னும் அப்படி சரி கேள்விகள் நான் வரவே இல்லை இப்ப அந்த செஞ்ச கேள்வி அது வந்து சுற்றுலா வரது உலக கேள்வி அதான் கேள்வி நான் சொல்ல வரவே இல்லை நினைச்சுதான் வர கேள்வி என்ன சொல்லு ரைட் நான் சும்மா சொல்றேன் இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் சைன் 54 நீங்க படிச்சுக்கிறேன்னு சொல்றீங்க என்ன அப்படிங்களா இப்ப நம்மகிட்ட கேட்டா யாசகத்தை கேட்டா சைன் 54 வாயில என்ன 30 வாயில என்ன என்னன்னு கேட்டா என்ன ரைட் சரி நீங்க சம்டைம் வந்து மடக்க என்ன மடக்க புக்னு சொல்ல மடக்கல நீங்க சைன் புக் சைன் லோக் அந்த அட்டவணைக்கு சைன் அட்டவணை கொஸ் அட்டவணை அப்படின்னு நீங்க அது பாக்குற பாக்குறது சரி அப்படின்னா என்னத்த எனக்கு உங்களுக்கு கேள்வி செய்ய தெரியும் சரி சரி நீங்க ஃபைனல் பேப்பர்ல ஒரு வேலையை கேள்வி செஞ்சா சரி நான் அது இல்லைன்னு சொல்ல நீங்க சரி நான் கேட்கிற கேள்வி அப்படின்னா என்ன ரைட் விஷயத்துக்கு உண்மையிலேயே முடிவா சொல்றேன் சரியா முடிவுண்டா இது ஒரு நம்பர் ஒன்று தான் வரப்போகுது இது ஒரு நம்பர் ஒன்று வரப்போகுது உண்மையா அந்த நம்பர் வந்து சைபருக்கும் ஒன்றுக்கும் இடையில ஒரு நம்பர் தான் வரப்போகுது சைபருக்கும் ஒன்றுக்கும் இடையில ஒரு நம்பர் தான் வரப்போகுது ஒரு நம்பர் வரப்போகுது இல்ல இது விலங்காடி பரவாயில்ல நான் சொல்ல வரணும் இதுக்கு சொல்றேன் ஒரு நம்பர் வரப்போகுது நம்பர் என்ன தெரியும் அர்த்தம் என்ன அர்த்தமே இல்லாம படிக்க நல்ல சொல்ற வச்சுக்கோங்க விஷயம் என்னன்னு சொன்னா சைன் 54 பாகை சைன் 30 பாகைடா என்ன நீங்க செய்வோம் இந்த பாகை ரைட் அதுக்கு சின்ன விஷயம் சொல்றேன் செங்கோண முக்கோணம் எடுத்தா செங்கோண முக்கோணம் எடுத்தா ஒரு கோணத்தை நான் அந்த டீட்டான்னு சொன்னேன்டா டீட்டான்னு சொன்னேன்னு சொன்னா அந்த கோணத்துல எதிரான பக்கத்துக்கு என்ன சொல்றேன் எதிர்பக்கம் சொல்றேன் அதுக்கு அதோட இதெல்லாம் உங்களால தெரியுமே நான் யாருக்கு சரி கோணத்துக்கு எதிரான பக்கம் எதிர்பக்கம் கோணத்துக்கு அயல் உள்ள பக்கம் அயல் பக்கம் பெரிய பக்கம் அதாவது செங்கோணத்துக்கு எதிர் உள்ள பக்கம் செம்பக்கம் இது தெரியுதானே இது தெரியாம வைக்கலாம் ஒரு கோணத்துக்கு எதிரான பக்கம் எதிர்பக்கம் அயல் பக்கம் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம் இல்லாட்டி பெரிய பக்கம் செம்பக்கம் ஏதாவது பெரிய பக்கம் ரைட் இப்ப இந்த சைன் 54 பாகை என்னன்னு காய்ச்சி முடியும் ரைட் சைன் 54 பாகை என்ன உண்மை சைன் 54 பாகை என்னன்னு சொன்னா ஒரு செங்கோண முக்கோண அடிமை செங்கோண முக்கோணின் அடிமோ எப்படின்னு சொன்னா அதுல ஒரு கோணம் 54 பாகையாக அடியும்
யாரும் கூட கேட்க வாராங்க சைன் 54 எழுதினாலும் சரி நீங்க செல்லுவது சிம்பிளா ஒரு கோணம் 54 பாகை ஒரு செவ்வகம் கோணம் நீங்க அடிக்கணும். ஓ சரி அடிச்சுட்டீங்க. அதுக்கு என்ன செய்யும்? ரைட். அந்த கோணத்துக்கு எதிர ஒரு பக்கம் ஒன்று தானே இந்த பக்கம் தானே நான் இத ஏபிசின்னு பேர் வச்சேன்னு சொன்னா இந்த பக்கம் தானே அந்த பக்கம் என்ன பிசின்னு சொல்லுங்க. பிசி தானே அதே மாதிரி நீங்க செம்பக்கத்தை பாருங்க பெரிய பக்கம் செம்பக்கம் தானே ஏசி தானே ஏசியை நீ அளந்து பிசிஏ வழங்கோ ஏசிஏ வழங்கும் நான் என்ன சொல்லிட்டு சைன் 54 வாயின்னு மட்டும் கேட்கிறாரு. நீங்க சொல்லுங்க சைன் 54 வாயின்னு இப்படித்தான் ஒரு கோணம் 54 பாகையோட ஒரு செங்கோண முக்கோணம் அடிச்சு அந்த 54 பாகைக்கு எதிரான பக்க தலைமுறைங்க அதே மாதிரி செம்பக்க தலைமும் அந்த எதிரான பக்கத்தை செம்பக்கத்தால பிரிங்க அவளுக்கு ஒரு வீடியோ இருந்தானே அந்த வீடியோ தான் சைன் 54 என்ன விஷயம் விளங்கிச்சா இல்லையா? சிம்பிள். சைன் 54 பாகைன்னு சொன்னா ஒரு பக்கம் 54 ஒரு செங்கோண முக்கோணம் அடிக்கிற ஒரு பாகை 54 பாகையில செங்கோண முக்கோணம் அடிக்கிற அது செங்கோண முக்கோணம் 54 பாகைக்கு எதிரான பக்கம் நடக்கிற செம்பக்கம் நடக்கிற எதிரான பக்கத்தை செம்பக்கத்தால பிரிக்கிற அண்ணன் வார விடைத்தலை அதுதான் சைன் 54 பாகை. உண்மையா அதுதான் சைன் 54 பாகை. உண்மையா அதுதான் சைன் 54 பாகை. அப்ப சைன் 30 என்ன செய்யணும் 30 பாகையா உள்ள ஒரு 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 கோணம் 30 பாகை மாறி உள்ள ஒரு செங்கோண முக்கோணம் அடிக்கும் அந்த 30 பாகைக்கு எதிரான பக்கம் ஒட்டிக்குதானே செங்கோண முக்கோணம்ல அந்த பக்கத்தாலங்கோ செம்பக்கத்தாலங்கோ அந்த எதிர் பக்கத்தை செம்பக்கத்தால பிரிங்கோ பிரிச்சா வாரது சைன் 30. இப்ப நீங்க சொல்றாய் தானே நீ சொல்றாய் தானே இது நீ சொல்றாய் தானே நீ சொல்றாய் தானே நீங்க செங்கோண முக்கோணம் அடிக்கணும்னு சொல்லி சரி நான் இதுல பெருசா நடிக்கிறேன் அண்ணா இப்படி நடிக்கிறேன் அப்ப என்ன செய்யும் ஒவ்வொருத்தர் நீ அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நடிக்கிறது நான் இவா பெருசா நடிக்கிறேன் பெருசா நடிச்சா என்ன சொன்னீங்க 54 பாக அடிங்கோ ஒரு ஒரு கொண்டு 54 பாக செங்கோண முக்கோணம் அடிங்கோ அந்த 54க்கு எதிரான பக்கத்தாலங்கோ இதை நான் சீரிங்க இதை வந்து டிஇன்னு சொன்னேன்னு சொன்னா எதிரான பக்கம் என்ன டிஇ எதிரான பக்கம் டிஇ செம்பக்கம் என்ன ஏபி ஏபி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சைஸ்க்கு செங்கோண முக்கோணம் அடிக்கணும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சைஸ்க்கு செங்கோண முக்கோணம் அடிக்கணும் அப்ப முதலாவது அடிச்சாலும் பிசிக்கு ஏசி வந்துச்சு இன்னொருத்தர் அடிச்சாலும் அதே மாதிரி அப்ப டிக்கு ஏடி வந்துச்சு அப்ப இருவர் வீடியோ தானே அப்ப என்ன செய்யணும் விஷயம் என்னன்னு சொன்னா இவருக்கு வரவில்லை சமன் அந்த விஷயம் அந்த இசமன் ஆட்டிட்டால டீட்டா கணக்கு போல இந்த வில்ல எவ்வளவு பெருசா நீங்க வெட்டினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அதுல ஒரு நோயாளிக்கா அத மாதிரி கேஸ் ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா இந்த விகிதமிக்கு தானே இந்த விகிதம் அந்த பொறுப்போடுமா உள்ள சிம்மன் அடிச்சிருக்க விகிதமிக்கு அந்த விகிதம் மாறிலி அதை தாண்டி மோடல் படிச்சு இந்த ஒரு பாயிண்ட் மட்டுமா படிச்சு ஒரு மட்டும்தான் நீங்க படிச்சு அதாவது மணக்காத இருந்த சாரி மணக்கல்ல இந்த என்ன சைன் அட்டவணையோ கொஸ்ட் அட்டவணையோ பார்க்கறதுக்கு மாதிரி விளைச்ச விஷயம் என்னன்னு சொல்லி விளைச்ச இங்க சில விஷயம் எல்லாம் போனோம் பிசியின் கீழ் ஏபியும் டிஇன் கீழ் ஏயும் சமன் அப்ப இப்போ உங்களுக்கு யார் வந்து கேட்டாலும் நீங்க சரி சைன் 70 பாகை சொல்லும்போது நீங்க சொல்லுமோ 70 பாகை மாதிரி உங்களுக்கு வேண்டிய பருவனுடைய நீங்க ஒரு செங்கோண முக்கோணம் இப்ப விளையாடி போட்டு செங்கோண முக்கோணம் அடிக்கும் 70 பாகை ஒரு கோணம் 70 பாகை செங்கோண முக்கோணம் அடிக்கும் அல்ல அந்த 70 பாகைக்கு எதிரான கோணத்தலங்கோ செம்பக்கத்தலங்கோ அந்த எதிரான கோணத்தை எதிரான பக்கத்தலங்கோ செம்பக்கத்தலங்கோ எதிரான பக்கத்தை செம்பக்கத்தலம் அந்த விட தான் அந்த சைன் 54 சைன் 70 அப்படியே இருக்கும் ரைட் எப்படி அடிச்சாலும் அந்த விதம் மாறி இதை மட்டும் நீங்க ஓரளவு படிச்சேன்னு சொன்னேன் ரைட் அடுத்து நீங்க கொஸ்டின் ஒன்று படிச்சீங்க எனக்கு நீங்க அதே மாதிரி கொஸ்டின் 54 சொல்லுங்க கொஸ்டின் 54 அதே மாதிரி நீங்க எங்களுக்கு கொஸ்டின் 54 சொல்லுங்க கொஸ்டின் 54 பாருங்க என்ன புரியும் சார் சைன சொல்லிட்டேன் கொஸ்டின் என்ன செய்யும் கொஸ்டின் அதே மாதிரி செய்யும் என்ன செய்யும் சைட செய்ய எதிர்பக்கத்தை செம்பாத்தா நீங்க அதுல அயல் பக்கம் அந்த கோணத்துக்கு அந்த கோணத்துக்கு அயல் பக்கம் அயல் பக்கத்துல அயல் பக்கம் என்ன ஏபி அயல் பக்கம் என்ன ஏபி பிரிவு செம்பக்கத்தாலும் செம்பக்கம் ஏசி செம்பக்கம் ஏசி
ரைட். அதே மாதிரி எனக்கு இன்னொரு சிலைமாயவா. ஆனா இதாக்கு பெரிய பெரிய முக்கோடு அடிச்சு, பெரிய முக்கோடு அடிச்சு நம்ம ஏஇ, பெரிய முக்கோடு ஏஇ, ஏஇ அது செம்பக்கத்தால் இருக்கணும், செம்பக்கம் ஏஇ. அதான் கொஸ்டின் நான் பிரித்த வாரம் என்ன இதை பிரித்த வாரத்தை ஒரு நம்பர் போது இது ஒரு நீளம். நீளம்னா இத்தனையோ சென்டிமீட்டர், இதுவும் ஒரு நீளம் இத்தனையோ சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் பிரிச்ச வர போறது என்ன ஒரு நம்பர் வரும். யூனிட் இல்ல, இது அழகு இல்ல. இந்த பாருங்க, இந்த சைன் 54 இல்ல அழகுனா சைன் 54 அழகுனா இப்ப ஒரு பாகைக்கு அழகுன்னு சொன்னாங்க. சைன் 54 அழகு அழகு இல்ல. ஏன் நீளத்தை நீளத்தால பிரிச்சா அழகு இல்ல, அழகு இல்ல. ஒரு நம்பர் வர போகுது, நம்பர். அது மாதிரி தான் கொஸ்டின். ரைட், விளங்கிச்சு விஷயம் சொல்லு. சைன் 54 பாகை கேஸ்ல கொஸ் 54 பாகை தெரியும். அதே மாதிரி tan 54 பாகை என்ன சொல்லுவாங்க? tan tan இதெல்லாம் கண்டு வேற இல்ல. உடம்புக்கு எடுத்தா விஷயம் முடிஞ்சு, உடம்புக்கு எடுத்தா விஷயம் முடிஞ்சு. tan 54 பாகை என்ன? tan 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 சைடுல செஞ்சாச்சு, கொஸ் செஞ்சாச்சு. tan எப்படி எடுத்துக்கொள்ளும்? tan இதெல்லாம் செய்வோம். 54 பாகைகளை சிம்மன் கூட அடிக்கும். எதிர்பக்கத்தை அயல்பக்கத்தால பிரிக்கும். எதிர்பக்கத்தாலங்கோ டிஇ, சாரி எதிர்பக்கத்தாலங்கோ பிசி, உங்களை எல்லாமே பிசி, அயல்பக்கத்தாலங்கோ ஏபி, பிசி ஏபியால பிரிக்கும். இன்னொரு பெருசா அடிக்கன்னு சொன்னா டிஇ எதிர்பக்கம், அயல்பக்கம் என்ன ஏ. ஏய், இது எவ்வளவு பெருசா இருந்தாலும் இது இது கூட இதுவும் கூடும், விகிதம் மாறாது. அண்ணாதான் திருகோண கணித விகிதங்கள் அந்த விகிதம் மாறிலி, விகிதம் சைன் கோஸ் அந்த விகிதம், இங்க விகிதம் விகிதம் மாறிலி என்றதை மட்டும் தான் நீங்க ஒரே படிச்சீங்க. அந்த யாதிக்கு ஒரு லைட் காம்பவுண்ட் இப்படி இருக்கும், ஒரு சோத்துல தாவிக்கு அப்படி இப்படி இன்னமும் செல்லி ஏற்ற கோண விரைவான படிச்சு ஆக்கிட்டு இது மட்டும் தான் படிச்சேன். இந்த சம்பாட கோட மட்டும் தான் படிச்சேன். ரைட், நாங்க இது கொஞ்சம் அழகு எழுதி கொள்ளுவேன். நான் சொல்லிட்டேன், இதை மாக்கானதெல்லாம் அழகு எழுதுறேன், அழகு எழுது. ரைட், ஓரளவு படிச்சு சைட் கோஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான், சைட் கோஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் படிச்சேன். இங்க இன்னும் ஒரு 3 சேருது, இன்னும் ஒரு 3 சேருது. பட் ஆனா அது பெரிய விஷயமே இல்ல. இது 3 தெரிஞ்சா அதுக்கு ஒன்றும் விஷயமே இல்லை. நான் சொன்னேன், அதே சொல்லுவேன். ரைட், மூணாவது எழுதி கொள்வோம். சைன் நாங்க இந்த கதையை செங்கோணம் முக்கோணம் எடுத்துக்கொள்றது தெரியும். செங்கோணம் முக்கோணம் எடுத்துக்கொள்றேன். அந்த கோணத்தை நான் இப்ப 54 பாயிண்ட் சொல்லாம டீட்டான்னு சொல்றேன். இந்த டீட்டான் இடத்துல ரேடியன்ட். இன்னொரு சொல்ல பார்த்தேன், இப்ப சைன் 54 பாயிண்ட் தானே சொன்னேன். அதே மாதிரி சைன் 54 பாகைக்கு ரிலேட்டடான ஒரு கோணம் இருக்குதானே அந்த ரேடியன்ல. அந்த ரேடியன் கோணம் அதே தானே, அதே தானே. இப்ப என்னன்னு சொன்னா சைடுன்னு மட்டும் ஒன்று இல்ல, சைடுக்கு சைலண்ட் செல்லி நான் எதிர்பார்க்க அயற்பக்கம் செல்றதுக்கு ஒரு கோணம் கோணம். நான் என்ன சொல்றேன், சைடுக்கு சைடு என்ன சொல்றா கோணம்னு தான் செல்லு சைடுன்றது. அப்ப சைடு இத்தனை பாகை மாதிரி சைடுல ரேடியன் செல்லாம இருக்கும். எனக்கு இது வேற சொல்ல சைடு 2 ரேடியனுக்கு செல்லுமோ இல்ல சைடு 5 ரேடியனுக்கு செல்லுமோ அப்படி சொல்றீங்க. ரைட் தானே, கொள்கை அதே மாதிரி உள்ளுக்கு போனதே பாய போடவே ரேடியன்ல போட தெரியும். அதே மாதிரி sin 5/3 செல்லும், sin 5/6 செல்லும். ரைட், ரேடியன்ல போட வேண்டிய பாய போட வேண்டிய. ரைட், இப்ப தீட்டான ஒரு கோணம் டி, அது முக்கோணம் நான் பேரை சொல்றேன் ABC ன்னு சொல்லி. அப்ப எனக்கு sin தீட்டா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, sin தீட்டா கொஞ்சம் சொல்லுங்க சொன்னா, sin தீட்டா கொஞ்சம் சொல்லுங்க சொன்னா, sin தீட்டா, sin தீட்டா உண்மையா இன்னைக்கு ஹெட்டிங்ல போட்டுக்கோங்க, ஹெட்டிங்ல போட்டுக்கோங்க திருக்கோண கணித விகிதங்கள்னு போட்டு சிறிய கோணங்களுக்கு போட்டுக்கோங்க. சிறிய கோணங்களுக்கு, சரியா, சிறிய கோணங்களுக்கு. சரியா, நல்ல ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க. இந்த சிறிய கோணங்கள்ன்ற பத்தி இப்ப என்னன்னு தெரிய தேவையில்ல, சிறிய கோணங்கள்ன்றது இப்ப என்னன்னு தெரிய தேவையில்ல. அது நான் சொல்லுவேன் டைம் பார்க்கவே. இப்ப இந்த கிளாஸ் சம்டைம் இல்லாட்டி அடுத்த கிளாஸ் சம்டைம் சரிப்படும். எவ்வளவு சிறிய கோணம் அதெல்லாம் தெரியும். வேண்டாம் சும்மா 90 பாயிண்ட் കുറവുണ്ട് ഒരു അതിന്റെ അടുത്ത് മോളിൽ പോകും. 90 பாயிண்ட் കുറവുണ്ട് சும்மா இது அதுக்கான திருக்கோணக்கணித விகிதங்களோட வரையிலக்கணம் தான் இது. திருக்கோணக்கணித விகிதங்களோட வரையிலக்கணம் சிறிய கோணங்கள். அப்ப பெரிய கோணங்களுக்கு மாறாண்டா ஓமாரின்னு விளையும் வேலை தேவையில்லை. நான் என்னன்னா இன்னைக்கு யாராவது பிடிக்கப்படாது என்ன இப்படி எல்லாத்துக்குமே விளையாட சிறிய கோணங்களுக்கு போட்டுக்கோங்க.
எவ்வளவு சிறிய கோணம் இருக்கிறது இப்போ உங்களுக்கு தேவை நான் சொல்றேன். ரைட், சைன் தீட்டா. இன்னைக்கு சைன் தீட்டா, சைன் என்ன சொன்ன மறந்து சைன் என்று சொன்னா வந்து செங்கோணத்துக்கு கோணம் அடிக்கும், தீட்டா எடுத்துக்கோங்க ஒரு கோணத்தை, அந்த கோணத்துக்கு தான் எனக்கு சைன் சொல்லணும். அப்ப சைன் அந்த கோணம் தீட்டானா சைன் தீட்டா. சைன் என்ன எதிர்பக்கத்தின் செம்பக்கம், எதிர்பக்கம் என்ன பிசி, செம்பக்கம் என்ன ஏசி. சைன் தெரியும். அதே மாதிரி கொஸ்டின் நமக்கு போறோம், கொஸ்டின் சொல்லணும். கொஸ்டின் என்ன கொஸ்டின் சொன்னா கொஸ்டின் அயல் பக்கத்தின் செம்பக்கம் சொன்னேன். அயல் பக்கம் என்ன ஏபி, செம்பக்கம் என்ன ஏசி. சரி, அதே மாதிரி tan என்னன்னு சொல்லியிருந்தேன், tan தீட்டா. tan தீட்டா, tan தீட்டானா BC இன் கீழ் AB ன்னு சொன்னேன். எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் சொன்னேன். ரைட், சரி, கட்டாயம் தெரியும். ரைட், இது செங்கோணம் முக்கோணி. அப்ப நம்ம வந்து இது செங்கோணம் முக்கோணி. செங்கோணம் முக்கோணி சரிதானே? செங்கோணம் முக்கோணி. ரைட், சரி. இப்போ சின்னொரு வேலை செய்கிறேன். இதை முதலாம் சமன்பாடு வைக்கிறேன், இதை இரண்டாம் சமன்பாடு வைக்கிறேன். சரியா? ரைட். நான் சும்மா நான் இந்த முதலாம் சமன்பாட்டை இதை நான் படிக்கிறேன், தேவையில்ல. இதை நான் அழிக்கிறேன். முதலாம் சமன்பாட்டை ரெண்டால பிரிக்கிறேன். ஏன் இல்ல, சும்மா பிரிச்சு பார்க்கிறேன். பிரிக்கலாம் இல்லை, சும்மா பிரிச்சு பார்க்கிறேன். முதலாம் சமன்பாடு ரெண்டால பிரிக்கிறேன். இங்கால பிரிச்சா அதே மாதிரி இங்கால பிரிச்சா என்ன sin தீட்டாவின் கீழ் cos தீட்டாவை, இங்கால பிரிச்சா sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா. சரி, அங்கால பிரிச்சா என்ன அது BC இன் கீழ் AC பிரிக்கோணம். நான் பிரித்தோடம் போட்டு எடுத்துக்கிறேன். பிரித்தோடம் AB இன் கீழ் ACR, AB இன் கீழ் ACR. அவசரம் இல்லை, இதான சரி. ஆனா சும்மா பிரிச்சு பாக்குறேன் என்ன செய்யுது சார். ரைட், சரி, இதை நான் சுருக்குமே, இங்க நான் சொல்றது இதான் சுருக்குமே. BC இன்கீழ் AC ஈக்கட்டும், எனக்கு இவரை எழுதணும். ஆனா பெருக்கலாகினா தாக்கிலா மாறும், ஃபிட் ஆகாது. AC இன்கீழ் AB சொல்லி, AC இன்கீழ் AB சொல்லி. ரைட், அந்த ஏசிஎம் வெட்டியலுமே ஏசியில் வந்து பூஜ்ஜியத்துக்கு சமனிலே உங்க பூஜ்ஜிய சமனில வெட்டலும் தானே. வெட்டேல் நான் சும்மா கதை பூஜ்ஜியத்துக்கு சமனில முதல்ல யோசிக்கவானு எங்களா பூஜ்ஜியமா இருந்தா பிரிக்கலாம். உண்மையா பூஜ்ஜியமா எப்படி நான் பிரிக்கிறோம், பூஜ்ஜியம் விஷயம். சரி, அப்ப எனக்கு வீரவதுனா பிசிக்கு லேபிளும் பி. இது யாரையும் சைன் தீட்டாவின் கொஸ் தீட்டான்னு செல்றது நான் சும்மா செஞ்சோட பிசிக்கு லேபிளும் பி முடியுது. எனக்கு இங்கே கண்ட மாதிரி இருக்கு. பிசிக்கு லேபி எப்படியோ கண்ட மாதிரி கண்ட மாதிரி முக்கியமான ஒரு சொல்ல வாரேன். சைன் தீட்டா கொஸ் தீட்டா நான் செஞ்சுட்டு வாரேன். வந்தா பிசிக்கு லேபி வருது, அது எங்கேயும் கண்ட மாதிரி இருக்கு. அவள் tan தீட்டாக்கு சமம். அப்ப எனக்கு பிசிக்கு லேபி வரையா எனக்கு tan தீட்டான்னு போடுமா, போடுமா. sin தீட்டாவின் கீழ் cos தீட்டான்னு சொல்றது tan தீட்டா. இது முக்கியமான முடிவு, தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முடிவு. அப்ப இனி போறோம் எங்க சரி நீங்க sin தீட்டாவின் கீழ் cos தீட்டான்னு கண்டா அதை tan தீட்டான்னு போட தெரியணும், தேவை ஏற்பட்டா. அதே மாதிரி இங்க tan தீட்டான்னு கண்டா sin தீட்டாவின் கீழ் cos தீட்டான்னு போட தெரியும், தேவை ஏற்பட்டால். இது அர்த்தம் என்ன? முக்கியமான விஷயம் உண்டு. இங்கனக்குள்ள தீட்டா தான் இங்கனக்குள்ளதும் இங்கனக்குள்ள அப்படின்னா sin 10 பாகைக்கு cos 10 பாகை tan 10 பாகை. tan 50 பாகைன்ற ஒரு எழுதியதும் sin 50 பாகைக்கு cos 50 பாகை. tan π/2 எழுதியதும் π/2 ரேடியல் எழுதிப்ப tan π/2 எழுதியதும் sin π/2 க்கு cos π. tan π/6 எழுதியதும் sin π/6 க்கு cos π/6. விஷயம் என்னங்க? இங்கனக்குள்ளவது தான் இங்கனக்கு அதுதான் இருக்கு. இங்க ஒரு எங்கயாவது இப்படி கண்டா அப்படி போட தெரியும், அப்படி கண்டா இப்படி போட தெரியும். முக்கியமான முடிவு நான் வேற பாக்ஸ் பண்ணோம், இதுல பாக்ஸ் பண்றது, இந்த பாக்ஸ் பண்ணேன். முக்கியமான முடிவு தெரிஞ்சுக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சரி 3 விஷயம் இல்லைன்னு சொன்னேன். இந்த மொத்தம் ஓரளவு படிச்சு சைன் கொஸ்டின் இந்த 3 விஷயம் இங்க சொன்னேன். அது இல்லாம ஏலவல்
இதோட என்ன முடிக்குது அதை அடுத்து சொல்றேன். அடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ரைட். நிப்பாசி மார்க் பண்ணிக்கொண்டே இருக்கு. அடுத்தது இப்ப முதல்ல இது எழுதி அதுக்கு கீழே இது எழுதுவோ சரியா. அதுக்கு புறவாக நான் இங்கே எழுதுறேன் போர்டு எழுதிலா சொல்லி. பட் அது எழுதணும் நீங்க அதுக்கு கீழே தானே இது எழுதி அதை எழுதி அது பொறுத்து எழுதணும். சரி ரைட். இன்னும் மூணு விஷயம் என்னன்னு அதில் முதலாவது கொசெக் தீட்டா. கொசெக் தீட்டா COSEC SEC கொசெக் தீட்டா COSET கொசெக் தீட்டா. ஏதாவது பொழுது கொசெக் தீட்டா. இப்ப கொசெக் தீட்டா பேரை கண்டு பயப்படுற இல்ல, சைடுல பேரை கண்டு மூலமாக்கத்துக்கு பயப்படுறா இல்ல. சைடு என்னன்னு தெரியும். அம்மா கொசெக்னா என்னன்னு சொன்னா செல்லுக்குள்ளே தானே என்னன்னு சொல்லி ஜஸ்ட் அதுவும் சைடு மாதிரி சொல்லுதான். கொஸ் மாதிரி சொல்லணும், டேன் மாதிரி சொல்லணும். உண்மையா கொசெக் தீட்டா என்ன தெரியும். சைடுல என்ன எதிர்பக்கம் சைடு தீட்டான அந்த கோணமுடைய ஒரு செங்கோண முக்கோணம் அடிச்சா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் சொன்ன சைடுன்னு சொன்னா அதே மாதிரி கொசெக்குன்னு சொன்னா உண்மையா உண்மையா செம்பக்கத்தை இதனால பிரிக்கிறது. செம்பக்கத்தை அளந்துட்டு அதுக்கு அயல் பக்கத்தால பிரிக்கிறது. பட் அப்படி எல்லாம் இங்க சொல்ல தேவை. அப்படி எல்லாம் சொல்ல தேவை. நீங்க என்ன தெரியுமா செய்யணும். கொசெக் தீட்டா உங்களுக்கு வேணுமா, நீங்க கொசெக் சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். கொசெக் தீட்டான்னு சொல்றது உண்மையா செம்பக்கத்தை எதிர்பார்க்கறா இருக்குது தாவிட்டு செம்பக்கத்தை எதிர்பார்க்கறா இருக்குது. பட் ஆனா இப்ப அப்படின்னா எத்தனை ஆகுது போல சைடுட்டா நீங்க சொல்றீங்க எதிர்பார்த்தா செம்பாதா கிடைக்கும் கொஸ்டின் இப்படி அதாவது கொசெக் கொசைனா அதுக்கு செய்ய முடியாது. அவ்வளவு தேவை. உனக்கு கொசெக் வேணுமா, நீங்க சைனை கண்டுபிடிக்கும். சைனை கண்டுபிடிச்சா உனக்கு கொசைகள் ஏதாவது இருக்கு. எப்படி கொசெக் வேணும்னா ஒரு சைடு தெரிஞ்சா சரி. சைடு தெரியுமா, ஒரு சைடு தெரியும். சைடு தெரியுமா யாரு இப்ப என்ன எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் ஒரு கோணத்துல எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் செங்கோணம் கோண கோணம் எதிர்பக்கத்தின் செம்பக்கம். கொசெக் வேணும். கொசெக் வேணும்னு சொன்னா சைனை கண்டுபிடிக்கும். சரி எப்படி சைனை கண்டுபிடிச்சு தரக்கீழ மாட்டோம் அப்படி உண்மையா. கொசெக் தீட்டான்றது என்னன்னு சொன்னா ஒன்றின் கீழ் சைன் தீட்டா. இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் முக்கியமான அப்ப நான் எங்க சொன்ன கொசெக் தீட்டா வேணும்னு சொன்னா சைன் தீட்டாவை கண்டு தரக்கீழ மாட்டோம். BC கீழ் AC இருந்தா கொசெக் தீட்டானா வந்து AC இங்க BC. அதான் சொன்னேன் செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம்னு சொன்னேன். ரைட். அதுக்கு மாறா நீங்க அதை தர தெரியல விஷயம் வேலை தானே. அப்ப கொசெக் தீட்டான்னு சொல்லுமா 7 ஓ ஒன்றின் கீழ் சைன் தீட்டா எனக்கு வேணா கல்வி வேணா படிக்க. நீங்க செய்ய நினைச்சா செங்கோணம் முக்கோணம் எடுவோம். ஒரு கோணம் இந்த ஒரு கோணம் டி ஒரு கோணம் அந்த கோணம் அந்த உங்களுக்கு என்ன கோணம் வேணுமோ அந்த கோணம் அவ்வளவு செங்கோணம் முக்கோணம் எடுவோம். டீட்டான்னு சொல்றேன். அந்த டீட்டால உங்களுக்கு கொசெக் வேணுமா அந்த செம்பக்கத்தாலங்கோ எதிர்பக்கத்தாலங்கோ செம்பக்கத்தின் கீழ் இந்த எதிர்பக்கம் செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம் தான் கொசெக் தீட்டா. அப்ப இல்ல சிம்பிளா நீங்க சைன் தீட்டாவை காணாமலே அப்ப தரக்கீழ மாத்தணும். சைன் தீட்டாவை உங்களுக்கு சைன் தீட்டா இருக்கும். ரைட் அவ்வளவுதான் விஷயம். அப்ப கொசெக் தீட்டான்ற உங்களுக்கு சைன் தீட்டா. ரைட். அப்படின்னா சைன் தீட்டாக்கான வார விட 3 கீழ் 5 சொன்னோம். கொசெக் தீட்டாக்கான வார விட 5 கீழ் 3. ரைட் சரி ஃபில் பண்ணு. அடுத்து அதே மாதிரி இன்னொன்று நான் அது ஏன் எழுதுறேன் செக் தீட்டா. செக் தீட்டா SCC செக் தீட்டா அதுக்கும் அதே மாதிரி சரி பண்ணிக்க தேவையில்லை. இப்ப சைன சொன்னா கொசுன்னு செல்லத்தானே அது மாதிரி ஒன்றிக்கு கொஸ் தீட்டா சைன் செக் தீட்டான்ற ஒன்றிக்கு கொஸ் தீட்டா. இதுக்கு கீழே இந்த முடிவு வரணும், இதுக்கு கீழே இந்த கீழே இப்படி சார் போற இது வரணும் இது. அதே மாதிரி இன்னொன்று இப்ப சைடுக்கும் நீங்க செல்றீங்க ஒன்றிக்கு சைன் கொஸ்டும் சரி ஒன்றிக்கு கொஸ்டின் அது மாதிரி டேனும் சரி சரியில்லை. அதுதான் கொட்டிட்டா உண்மையா COT கொட்டீட்டா என்னன்னு சொன்னா ஒன்றின் கீழ் டேன் தீட்டா. எனக்கு உண்மையை செல்லுமா இல்லவா tan தீட்டால sin தீட்டா இல்ல cos தீட்டாண்டா ஒன்றிலே tan தீட்டானா இவரை ஃபிட் பண்ணா இவரை ஃபிட் பண்ணணும் தானே. cos தீட்டா க்கு sin தீட்டா எனக்கு அப்படி எழுதும். cos தீட்டாவுக்கு sin தீட்டா
இது ஒரு முடிவு. நான் எத்தனை பாக்ஸ் பண்ணேன்? 4 பாக்ஸ் பண்ணேன். 4 கட்டாயம் எழுதிக்கிட்டே முடியும். இவர் இந்த சைன் தீட்டா பிசி இன்கிரேசிட்டா தெரிஞ்சுக்கலாம். சரி, அது ஒருவேளை தெரியுங்க. இது அதை விட முக்கியம். அதை விட முக்கியம் தான் இது. அதை விட மீன் பண்ண விளங்குறது என்ன சரியா? சைன் தீட்டா கொஸ்டின் tan தீட்டா கொசைன் சொன்னா ஒண்டிக்கு சைன் தெரியணும். செகண்ட் சொன்னா ஒண்டிக்கு கொஸ்டின் தெரியணும். கொட்டுல சொன்னா ஒண்டிக்கு tan தெரியணும். ஒண்டிக்கு tan தான் சைன் கொஸ்டின். அப்ப ஒண்டிக்கு tan கொஸ்டின் சைன். ரைட். எனவே விஷயம் விளங்குது என்னன்னு சொல்லி இங்கனைக்கு போனவே தான் இங்கனைக்கு சரி நான் sin 50 cos 50 tan 50 இருந்தா sec 50 தான் ஒண்டிக்கு cos 50. sec 50 தான் ஒண்டிக்கு cos 50. ரைட். அதே மாதிரி இருக்கு. அதுதான் ரைட். விளங்கி தானே? இதை மார்க் பண்ணிக்கோங்க, அதை மார்க் பண்ணிக்கோங்க, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கணக்கோடு செய்வோம். இங்கே முக்கியம் சிறிய கோணங்களுக்கு என்ற முக்கியமே சரிதானே? ரைட். நிப்பாடி சார் எழுதிக்கோங்க. எப்படி சார் சரி நிப்பாடி சார் எழுதிக்கோங்க. ரைட், அனுக்கிறேன். ரைட். சரி, சின்ன கேள்வி வந்து sin தீட்டா 4/5 எனின் எனக்கு cos தீட்டா வேணும். cos தீட்டாட ஆன்சர் என்ன? tan தீட்டாட ஆன்சர் என்ன? cosec தீட்டாட ஆன்சர் என்ன? sec தீட்டாட ஆன்சர் என்ன? cot தீட்டாட ஆன்சர் என்ன? சரியா? இவங்க இப்படின்னு சொன்னா இவங்க உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்றேன், குழப்பிக் கொள்றேன் இல்ல. தீட்டா சிறிய கோணம் எங்க? நான் இன்னைக்கு அந்த சிறிய கோணம் தான் நாளைக்கு அவனி கேட்கிற சிறிய கோணத்துக்கு இப்படி பெரிய கோணத்துக்கு இப்படி அப்ப டெக்னோமெட்ரி பெருசு. டெக்னோமெட்ரி பேசிட்டார், நான் இல்லைன்னு சொல்லலாம்ல. ஆனால் விளங்கி படிச்சா நல்லா சுவாரஸ்யம் வைக்கிறது சொல்றேன். ரைட்டா? தீட்டா சிறிய கோணங்களுக்கு சொல்றேன், இல்லாட்டி இப்படி வாப்படி கோணம் போகும். தீட்டான்றது சைபருக்கும் 90க்கும் இடையில மாப் பண்ணிக்கோங்க. 90 பாய்க்கும் இடையில சரி. 90 பாயிரம் 5/2 ரேடியன் கூட வரும். இப்படி மாப் பண்ணிக்கோங்க சிறிய கோணங்களுக்கு. இல்லைன்னா இத செய்யறது கொஞ்சம் குழப்பம். எனக்கு இதுல வந்து எனக்கு இப்ப எனக்குள்ள கேள்வி தந்து நான் எனக்குள்ள விகிதங்கள் சொன்னேன், அதை கொஞ்சம் உடம்பு எடுக்கிறதுக்கு தான் எனக்கு கேள்வி தந்தது. சரிதான். ரைட். சார் இந்த கேள்வி என்ன செய்யும்? ஓகே. இப்ப எனக்கு சைன் தீட்டா நாளைக்கு அணியும் நந்தி. சைன் தீட்டாண்டா என்ன? எனக்கு வரை எனக்கா தெரியுமே. தெரிஞ்சது சைன் தீட்டா என்ன? சைனை சொல்லிட்டு நம்மளா செங்கோண முக்கோணியோட பத்தி கதை போகணும். அப்ப நான் செங்கோண முக்கோணியோட வரைஞ்சு கொள்றேன். சைன் தீட்டா ஒரு கோணம் தீட்டா வைக்கணும். எதிர்பக்கத்துக்கு செம்பக்கமே. எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம் தான் 4/5. அப்ப எதிர்பக்கம் இந்த கோணத்தை வந்து இது 4 இது 5. நான் போட்டதுல வந்து பிழையொன்று நீக்கி விலங்கோணம் என்னன்னு சொன்னா இது அர்த்தம் என்ன? அர்த்தம் யோசிங்க. சைன் தீட்டான என்ன? சைன் தீட்டான அழகா சொன்னேன். ஒரு செங்கோண முக்கோண ஒரு கோணம் தீட்டான்னு சொன்னா அதில் எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம். ஓ சரி, தான் எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம். நான் சொல்றேன் இது 8/5 10/5. 8/5 10 8 10 பிரிச்சாலும் 4/5 தான். அப்ப நீ எப்படி சொல்ற இது 4/5 எப்படி சொல்ற? நான் எப்படி சொல்றேன் உங்களுக்கு கேட்குது. ரைட். இப்ப இப்படி சொல்றேன், இங்கனக்குள்ளது 4 மடங்கையே கூட 5 மடங்காயிருக்கு. நம்ம அப்படி சொல்லிட்டு உண்மையா சிம்பிளா 4 5 எடுத்து செஞ்சுட்டு போனா விடவார. சிம்பிளா 4 5 செஞ்சு போனா விடவார. நான் அந்த விடவாரன்ற பழிக்கு எனக்கு பிழையான ஒரு கருத்தோடு சரி தரையில். அடுத்து இது முக்கியம், இது முக்கியம். இது ஏன்னு இப்ப யோசிக்குவாங்க, இது யோசிக்குவாங்க. இது ஜஸ்ட் எழுதி போட்டு யாராலும் போட்ட வாதனை குறவு கேட்பாங்க. என்னடா இப்படின்னு விஷயம் இழப்ப விளங்குதான் என்ன சொல்றேன்னு சொல்லி இது எழுதிக்கோங்க. இப்போது குழப்பாம என்ன செய்யுங்க நான் சொல்றேன். எனக்கு போறவங்க உனக்கே விலங்கு வாங்கி போட்டா சரிதான் இருந்துச்சு. ரைட். சரி, விஷயத்துக்கு நான் அப்ப நீ சொன்ன சைன் கிட்ட 4/5. அப்ப 8/10 மீ கேள்வி. என்ன மடங்கு வராது?
ஆனா எனக்கு ஒரு முடிவு இப்ப நீங்க நான் சரி 4 5 எடுத்து நீங்க இதை கண்டு செஞ்சாலும் விட வார விட வாரதில்ல முக்கியம் இதை விளக்கம் தான் முக்கியம் எனக்கு ரைட் ஆனா எனக்கு சொல்லும் இங்கனைக்குள்ள 4 மடங்காயிருக்கும் இங்கனைக்குள்ளது 5 மடங்காயிருக்கும் சரி அப்ப 4 மடங்கு 5 மடங்கு பிரிச்சாதான் 4 கிலோ வரும் அப்ப என்ன சொல்லுவீங்க 4K இது 5Kன்னு சொல்லவே இந்த கேரட் எத்தனை வேணாலும் நீக்கலாம் கேக் 1 2 கேளும் 4.5 8 எத்தனை வேணாலும் நீக்கலாம் இவர் ஒரு 4K ஆயிட்டா இவர் 5K ஆயிப்பாரு கேக் எத்தனை வேணாலும் போடுங்க அப்ப நான் தெரியல எனக்கு இந்த நீளத்தை நான் 4K சொல்றேன் இதுல நீளத்தை 5K சரி இப்ப யாருக்கும் இல்ல சரி 4 தான் போடல இதை சொல்றேன் ஏன் அது பிரிச்சு பார்ப்பேன் ஏன்னா சைடினா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கமே அந்த கோணம் கீட்டானிகள் கீட்டாக்கு எதிர்பார்த்து செம்பக்கம் அப்ப என்னத்த 4K அடுத்து 5K கேயோட வெட்டினா 4 கே சைடுக்கு சமநிலை தானே இல்லைங்களா இதை சொல்றேன் யாரும் இதை சொல்றேன் இதை சொல்ல கேலாம் ரைட் சரி இப்ப எனக்கு வேணும்னா கொஸ்டினா வேணும் வரும் சரி கொஸ்டினா கொஸ்டினா வேணும் கொஸ்டினா என்ன ஆச்சு கொஸ்டினான்னு சொன்னா யார் இல்லை இல்ல கொஸ்டினா சொன்னா அயல் பக்கத்தீங்க அந்த கோணத்துல அந்த டீட்டா கோணத்தை அயல் பக்கத்தீங்க செம்பக்கம் அயல் பக்கம் இது செம்பக்கம் இது எனக்கு செம்பக்கம் தெரியும் இது தெரியும் ஆனா இது தெரியாது இந்த கோணத்து இந்த பக்கத்தை கண்டா எனக்கு கொஸ்டின் தெரியுது என் டேரக்டே சரி இந்த பக்கத்தை எல்லாம் சரி இப்ப வந்து என்ன சரி அதுக்கு இவரை காண்றத நோக்கம் இது ஒரு சிம்பிள் கோணியா வேற விஷயம் இவரை வந்து கொண்டா இப்படி காண்றேன் இவர் 4K தெரியும் இவர் 5K தெரியும் இவரை காணும் இவர் எப்படி காண்றேன் இப்படி காண்றேன் செங்கோணம் முக்கோண கூட யாரு வர வேண்டிய ஆள்தான் பைதகரஸ் இவர் தெரியும் இவர் என்ன தெரியும் பைதகரஸோட தெரியும் நான் ஜஸ்ட் ஆன்சர் சொல்றேன் இவருக்கு வரப்போற ஆன்சர் 3K நான் செஞ்சே காட்டுறேன் ரைட் இவருக்கு ஆன்சர் 3K தான் பார்க்கும் எனக்கு தெரியுமே 3 4 5 பைதகரஸ் கோணில் உள்ள 3 கோணம் அப்படிலாம் தெரியும் பட் தெரியாது கூட செய்வோமே ரைட் சரி இவர் 5K இவர் 4K இவர் காணும் பைதகரஸ் என்ன சொல்றேன் நான் ஏபிசி போட்டே சொல்றேன் ஏபிசிடா பைதகரஸ் சொல்ற ஏசி வர்க்கம் எதுக்கு சமன்னு சொன்னா ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் ஏசி வர்க்கம் என்னது 5K முழுவட வர்க்கம் ஏபி வர்க்கம் அதான் காணணும் ஏபி வர்க்கத்தை தான் காணணும் பிசி வர்க்கம் என்ன இது ஏபின்ற வந்து இது வந்து ஏபின்ற நீளமே மறு ஏபின்ற ஏபி வர்க்கம் தான் இல்ல விளங்குறதா என்ன செய்யணும் சரி நீளம் ஃபுல்லா ஏபின்ற ஜஸ்ட் ஒரு குறி சரியா அடுத்து பிசி வர்க்கம் ஃபுல் பிசி வர்க்கம் 4K சக 4K முழுவட வர்க்கம் சரி 5K முழுவட வர்க்கம் என்ன 25K வர்க்கம் நான் சின்னதே மாதிரி செய்றேன் ஏபி வர்க்கம் சக 4K முழுவட வர்க்கம் 16K வர்க்கம் சரியா அப்ப அப்ப ஏபி வர்க்கம் எவ்வளவு ஏபி வர்க்கம் ஏபி முழுவட வர்க்கம் 25K வர்க்கம் இந்த வர்க்கம் 16K வர்க்கம் 25ல 16K வர்க்கம் போனா எத்தனை 9K வர்க்கம் அப்ப ஏபி வர்க்கம் தெரியும்னு சொன்னா 9K வர்க்கம்னு தெரியும்னு சொன்னா அப்ப ஏபி எடுத்தா சில தான் யாரு வருது எனக்கு ஆழமான விஷயம் கொண்டு நீக்கி இந்த வர்க்கத்தை இல்லாம நான் 2 பக்கம் வர்க்க மூலம் எடுக்கிறேன் வர்க்க மூலம் எடுத்தா ஏபியில வர்க்க மூலத்தை இதுக்கு நான் வர்க்க மூலம் எடுத்தா இந்த வர்க்கம் இதுக்கும் வர்க்க மூலம் எடுக்கிறேன் இவர் வர்க்க மூலம் எடுக்கல 9 எடுக்க போகல 3 கேக் எடுக்க போகல கேனா சும்மா போட்டுடும் போறேன் ஏபி வர்க்கம் எடுத்தா போடுறேன் ஆனா இன்னைக்கு பிழை பிடிக்கிற இதுல மட்டுன்ற கான்செப்ட் நீ காலமான விஷயம் அது வேற ஒரு பாடம் தனியொரு பாடம் அந்த பாடத்தை நான் சொல்றேன் இன்னைக்கு இது சரி இது பிழை சரி பிழை இது பிழை இல்ல இது சரி நான் அதை செல்லாம எனக்கு எழுதி விட்டேன் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா 9ல வர்க்க மூலம் என்ன உண்மையா 3 வர்க்கத்துல வர்க்கம் தான் வர்க்க மூலம் என்ன 3 தான் ஏன் சயமம் வர நான் கேட்க வர விஷயம் இருக்குதா என்ன சொன்னா இதுவும் 9 தானே இதுவும் 9 தானே ஏன் 3 வர்க்கமே போடுற நீ சயமன் போட நீ சயமன் போடலுமே இன்னைக்கு சயமன் வரையில 3 தான் வரணும் வேற விஷயம் அப்படின்னு கான்செப்ட் பண்ணி அதை பத்தி யோசிக்க வாணும் நான் பழக்கத்துக்கு சரியில்லை யோசிக்க வாணும் மெட்ஸ்ன்றது என்னன்னு சொன்னா
கூட செல்ல யாரும் யோசிக்கிறேன்னு மெட்ஸ் கூட செல்ல போகல இது கஷ்டம் மெட்ஸ் கூட தாக்கினா தான் மெட்ஸ்னா மெட்ஸ் என்னன்னா கூட தாக்கினு சொல்லிய கஷ்டமா இருந்தா அது என்னடா அப்படி ஒன்று இல்லை கூட செல்வது அப்படிலாம் இல்லை ஒண்ணு யோசிக்கவான அது அந்த டைவர் கூட சொல்றேன் இன்னைக்கு நீங்க சும்மா உடல்ல மாறி வர்க்காதீங்க வர்க்க வெட்டிப்படும் ஏபி 9க்கு வர்க்கம்னா 3க்கு அப்படி பண்ணுங்க நீளம் தானே எல்லாம் நீளம் அப்ப நீளம் வந்து சயல வரையில தானே ப்ராப்ளம் இல்லை உண்மையா என்ன அர்த்தம் ஏன்னா நீளம் சயல வரையில தானே பண்ணி கிளை இல்லை நீளம் சயல வரையில அது ப்ராப்ளம் இல்லை 3க்கு அப்ப ஏபியா விடைனா 3க்கு ரைட் 3க்கு பின்ன நோக்க கேள்வி வரும் கொஸ்டிடான்ற வந்து சைன் தீட்டாட எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அயல் பக்கம் என்ன 3க்கு செம்பக்கம் என்ன 5க்கு அப்ப 3க்கு 5க்கு லഭിച്ച கேக்கு வெட்டியாச்சு 3க்கு 5 இதே நான் நீங்க சொல்லுங்க நான் 4 5 செஞ்சது எனக்கு என்ன வந்து 3 வந்து அப்ப அதே தான் 3க்கு வந்து இப்படி நான் கேரட் எடுக்காம சும்மா 4 5 எடுத்து செஞ்சு போட்டு வீடியோ தந்துட்டு தாரதே எனக்கு அவ்வளவு சரி செய்யுங்க அது கான்செப்ட் எப்படி 3 சேர்ந்து ஆனா இப்படி செல்வி போட்டு நீங்க இனிப்புற வந்தா இப்படி என்ன வந்தா சிறிய போனவங்க இப்படி வந்தா அவங்களுக்கு இப்படி செய்யணும் ரெண்டு காரணம் என்ன செய்யுங்க ரைட் அதே நமக்கு சார் அப்புறம் டேன் வேணும் டேன் என்னன்னா எதிர்பார்க்கறதுக்கு செம்பாக்கம் சாரி எதிர்பார்க்கறதுக்கு அயற்பாக்கம் 4K 3K 4K 3K 4K 3K அப்ப 4K 3K வெட்டவே 4K 3 கொசெக் தீட்டா யாரும் இல்லை கொசெக் தீட்டா யாரும் இல்லை ஆனா சரி கொசெக்னா வேற யாரும் சொல்ல தேவையில்லை கொசெக்னா யாரும் சொல்ல முண்டிக்கு சைடுன்னு சொல்லி நான் நாளைக்கு முண்டிக்கு சைடுன்னு சொல்லி இப்ப சைடு தலைகீழ மாத்தி போடணும் சைடு தலைகீழ மாத்தி போடணும் முண்டிக்கு சைடு தானே கொசெக் தீட்டா முண்டிக்கு சைடு முண்டிக்கு சைடு திரும்ப வாங்கிக்கு நான் சரிதானே சரிதானே முண்டிக்கு சைடுன்ற அர்த்தம் என்ன ஒண்டிய பிரிக்கோணம் 4 இதுதானே ஒண்டிக்கு சைடு அதாவது ஒண்டிக்கு 4 இப்படிதானே அது 5 மேல போகும் இதுதான் இப்படிதான் அப்ப ஒண்ட பெருக்கோணம் 5 4 ஒண்ட 5 4 ரைட் இதான் குழப்பி கொள்றீங்கள சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் நீ ஓடவளுக்கு தெரியும் ஓடவளா இஸ்லாமான எனக்கு தெரியுது சாரி செக்கிட்டா செக்குனா வேற அது போல தெரியலன்னு சொன்னீங்க செக்குனா என்ன ஒன்னிக்கு கொஸ்டின் எழுதிட்டா ஒன்னிக்கு கொஸ்டின் தெரியுமா தெரியும் கொஸ்டின் 3 5 ஒன்னிக்கு அகலக்கில மாறு 5 கொட்டுனா யாருக்குள்ள தேவையில்லை என்று சொன்னேன் தேவைன்னு சொன்னேன் நம்ம என்ன ஒன்னிக்கு டேன் சொன்னேன் கொட்டுனா ஒன்னிக்கு டேன் ஒன்னிக்கு டேன்டா 4 மூணு இது 3 4 விஷயம் சரியா ரைட் இதை குயிக்கா மார்க் பண்ணிக்கோங்க குயிக்கா மார்க் பண்ணிக்கோங்க ரைட் குயிக்கா மார்க் பண்ணிக்கோங்க ரைட் இது இந்த கிளாஸ்ல இதோட முடிச்சு கொள்ளும் இன்னைக்கு ரைட் அடுத்த கிளாஸ் வரப்போது இந்த விஷயம்லாம் நல்ல தெளிவா தரவா வைக்கணும் இல்லாம செய்ய ஏலா இந்த விஷயத்தை நல்லா பார்த்து நோட்டை திரும்ப பார்த்து வெளியே எடுத்து வரணும் அடுத்த கிளாஸ் முக்கியமான கிளாஸ் உண்டாதும் ட்ரிக்னோமெட்ரி வர எல்லா கிளாஸும் முக்கியமான வேறு விஷயம் ரைட் இது முடிச்சுக்கொள்வோம் போதும் ரைட் ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சந்திப்போம் ஓகே